ஒரு புலிக்கு பசிச்சா என்ன ஆகும்? ஏதாவது மானுங்கிற வேட்டையாடி சாப்பிடும். அந்த மானுக்கு பசிச்சுன்னா இங்கே போய் புல்லெல்லாம் எடுத்து சாப்பிடும். அதுக்கு பசிக்கு அது போய் தேடி சாப்பிடுது இல்லையா? இதுதானே இயல்பு. ஆனால் அந்த உலகத்திலேயே ஒரு ஆம்பளைக்கு பசிச்சா என்ன பண்ணுறான்? அம்மா கொஞ்சம் சோறு போடு அப்படின்னு கேட்குறான். கல்யாணம் ஆகிட்டா பொண்டாட்டியை கூப்பிட்டு கொஞ்சம் சோறு போடுங்கிறான், குழம்பு ஊற்றுங்கிறான், திரும்ப மறுசாதம் கொண்டு வந்து வைங்கிறான். இந்த உலகத்திலேயே தான் பசிக்கு இன்னொரு உயிரினத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற கேவலமான பிறவி யாராவது இருக்காங்களா? பாட்டி வடை சுட்ட கதை இருக்கு இல்லையா? அதில் கிடைக்கிற நீதி என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு இடத்தில் நீ திருடினால் இன்னொரு இடத்தில் நீ ஏமாந்து போவ, எங்கேயும் திருடக்கூடாது இப்படிங்கிற நீதிக்கு தான் சொல்லிட்டு இருப்போம். உண்மையில் இதுதான் நீதியா? எனக்கு 8வது படிக்கிற ஒரு பொண்ணு செவுல அரைஞ்சு வேறொரு நீதியை சொல்லிக் கொடுத்தாங்க. 73% குழந்தைகள் தங்கள் உடல் மீது தன் முக அமைப்பு மீது அதிருப்தியோடு இருக்கிறார்கள். எவ்வளோ அதிர்ச்சியான சர்வேவாக இருக்குங்கிறது எனக்கு இப்போ இருக்கு. ட்ரெயின்லேருந்து குதிச்சு ஓடுறான், காலில் இந்த பஸ்ஸில் போகும்போது தேய்ச்சிக்கிட்டே போகிறான். எப்படியாவது என்னை பாரு, எப்படியே எனக்கு பாரு பாரு பாருன்னு நம்ம வீட்டு குழந்தைகள் ஏதோ ஒன்று செஞ்சு என்னை பாரு பாரு பாருன்னு இந்த ஒட்டுமொத்த உலகத்திட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை இது. ஒரு பஸ்ஸில் ஏறி டாப்பில் ஏறி கீழே இறங்கி ஒரு ரீல்ஸ் எடுத்து அவன் கவனம் பெற்றுட்டான். நான் என்ன பண்ண போகிறோன்னு பக்கத்தில் இருக்க குழந்தை வந்து கவலைப்படுது. நம்ம வீட்டு குழந்தைங்க, உங்களுக்கு பையன், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பக்கத்து வீட்டு பையன். ஒரு சினிமா எடுக்கிற ஒரு தயாரிப்பாளருக்கு உங்கள் வீட்டு குழந்தை ஒரு தியேட்டரில் ஒரு டிக்கெட்டை நிரப்ப போகிற ஒரு ஆள், ஒரு பபுள் கம் தயாரிக்கிற கம்பெனிக்கு அதை வாங்க போகிற ஒரு வாடிக்கையாளர். இதுவே தன் லாபத்துக்காக சாதியையும் மதத்தையும் பயன்படுத்துகிற ஒருத்தவங்களுக்கு உங்கள் குழந்தை யார்? ஏன் வந்து இந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னா, சமீபத்தில் மனநல மருத்துவர் டாக்டர் சிவபாலன் இளங்கோவனுடைய ஒரு பயிற்சி பற்றையெல்லாம் கலந்துக்கிட்டேன். அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம குழந்தைகள் வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபேஸ்புக்கெலாம் வந்து பழங்காலத்து வீடு, பழைய பண்ணையார் வீடு, அதெல்லாம் அவங்க குழந்தைங்க வரத்துக்கு விருப்பமே இல்லை. இப்போ அவங்க எல்லாருடைய பொழுதுபோக்கு ஒரே ஒரு பொழுதுபோக்கு இன்ஸ்டாகிராம் தான். அந்த இன்ஸ்டாகிராம் வழியாக ஆய்வு நடத்தப்பட்டதில் ரொம்ப 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 நம் கவலைக்குரிய ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். நிஜமாகவே அந்த முடிவு எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. 73% குழந்தைகள், நான் குழந்தைகள் என்பது 18 வயதுக்கு கீழே இருக்கிற அனைவரையுமே நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா யுனெஸ்கோ அதுதான் நிறைய இருக்கிறது. 18 வயதுக்கு கீழே இருக்கிற அனைவருமே குழந்தைகள் தான். 73% குழந்தைகள் தங்கள் உடல் மீது, தன் உருவம் மீது, தன் முக அமைப்பு மீது அதிருப்தியோடு இருக்கிறார்கள். எவ்வளோ அதிர்ச்சியான சர்வேவாக இருக்குங்கிறது எனக்கு இப்போ இருக்கு. எப்படி அந்த அதிர்ச்சி, எப்படி அந்த தன் உடல் மீது ஒரு அருவருப்பு அவங்களுக்கு வந்துச்சு? தன் உடலை அழகாக காட்டுவதற்காக அவர்கள் என்னென்னமோ செய்கிறாங்க. தன் உடலை அழகாக காட்ட முடியாது, முகத்தை அழகாக காட்ட முடியாதுன்னு சொல்லி வேற என்னமோ சொல்கிறாங்க. என்னென்னமோ ட்ரெயின்லேருந்து குதிச்சு ஓடுறான், காலில் இந்த பஸ்ஸில் போகும்போது தேய்ச்சிக்கிட்டே போகிறான். எப்படியாவது என்னை பாரு, எப்படியே எனக்கு பாரு பாரு பாருன்னு நம்ம வீட்டு குழந்தைகள், எங்கேயோ இருக்கிற குழந்தைகள் இல்லை நண்பர்களே, நம்ம வீட்டு குழந்தைகள் தான் அவங்க. நம்ம வீட்டு குழந்தைகள் ஏதோ ஒன்று செஞ்சு என்னை பாரு பாரு பாருன்னு இந்த ஒட்டுமொத்த உலகத்திட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை இது. இதிலிருந்து அவன் அப்படி செஞ்சு ஒரு பஸ்ஸில் ஏறி டாப்பில் ஏறி கீழே இறங்கி ஒரு ரீல்ஸ் எடுத்து அவன் கவனம் பெற்றுட்டான். நான் என்ன பண்ண போகிறோன்னு பக்கத்தில் இருக்க குழந்தை வந்து கவலைப்படுது. அந்த கவலையில் கல்வியில் இருக்கிற கவனம் செதறிடுது. அப்பா அம்மாவோட பேசுறதுங்கிற கவனம் செதறிடுது. தான் உறவினர் வீட்டுக்கு வந்தால் ஒரு சொம்பளை தண்ணி கொண்டு கொடுப்பாங்க இல்லையா, அப்படிங்கிற கவனம் செதறிடுது. இந்த கவன சிதறல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மகிட்ட என்ன வழி இருக்குது? அதுக்கு நம்ம எப்படி தான் தீர்வு காண போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கூடவே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நம்முடைய குழந்தைகளோட மூளை வளர்ச்சி இருக்கு இல்லையா, ஒரு 20 வயதுக்குள்ளார, குறிப்பாக ஒரு 16லேருந்து 20 வயதுக்குள்ளார மிக வேகமாக வளர்ந்து கிட்டத்தட்ட 98% முழுமையான வளர்ச்சி அடையுது. அந்த 16 வயதுக்குள்ள அவன் என்ன பழக்கத்தை மேற்கொள்கிறானோ, அந்த பொண்ணு என்ன பழக்கத்தை மேற்கொள்கிறாங்களோ அது வாழ்க்கை முழுக்க அவங்கள தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க. சிறு வயதில்
ஒரு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு போதை சார்ந்த ஒரு விஷயத்தை பழகுனா, நீங்கள் 21 வயசுக்கு அப்புறம் அதை நிறுத்துவது என்பது, அதிலேருந்து அவங்களை விலக்கி என்பது ரொம்ப 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 கஷ்டங்கிறார். அதுக்கு காரணம் அந்த குழந்தை இல்லை, 16 வயதில் அவர்கள் ஆரம்பித்த பழக்கம்தான். அப்போ இந்த கவனச்சிதறலையும் இந்த 16 வயதில் அவர்கள் வேறு பக்கம் திரும்புவதையும் நம்ம எப்படி தான் நிப்பாட்ட போகிறோம்? நம்மகிட்ட ஏதாவது பிளான் இருக்கணும்ல. பிளான் இல்லாமல் நம்ம எப்படி போக முடியும்? ஏன்னா அது எங்கேயோ இருக்கிற குழந்தைகள் நண்பர்களே, எங்கேயோ இருக்கிற குழந்தைகள் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைங்க. பக்கத்து வீட்டு குழந்தைக்கு ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டு குழந்தைக்கும் வரும். நம்ம வீட்டு குழந்தைக்கு வந்துச்சுன்னா அடுத்த வீட்டு குழந்தைக்கு தான் போகும். இது தனி மனிதர்கள் பிரச்சனை இல்லை, இது ஒட்டுமொத்தமாக நம்மளாம் சேர்ந்து யோசிக்க வேண்டிய பிரச்சனை. இது நமக்கு மட்டும் இல்லை, கொரோனாவுக்கு பிறகு உலகம் முழுக்கவே இந்த கவனச்சிதறல் குறித்து கல்வியாளர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது? இதுலேருந்து பல்வேறு தரப்பிலேருந்து ஆய்வுகள் நடக்குது, சர்வே நடத்துகிறாங்க, எல்லாம் நடத்துகிறாங்க. ஆஸ்திரேலியன் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறாங்க. அவங்க ஒரு தீர்வு ஒன்று சொல்கிறாங்க, ரொம்ப 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 முக்கியமான தீர்வு. அதை சொல்லி தான் நான் இந்த உரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகணும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட குழந்தைகளை, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒரு குழந்தைகளை வச்சுக்கிட்டு அது ரெண்டாக பிரித்து கதை சொல்லி வளர்க்கப்படுகிறார்கள் ஒரு குழந்தைகள், கதை சொல்லாமல் வளர்க்கப்படுகிறார்கள் குழந்தைகள். அப்போ கதை கேட்டு வளர்கிற குழந்தைகள்கிட்ட கவனச்சிதறல் குறைவாக இருக்குங்கிறாங்க. எங்கேயோ நடக்கிற பிரச்சனை இல்லை, அதுக்கு எங்கேயோ நடக்கிற இடத்துலேருந்து கூட நம்ம தீர்வை எடுத்துக்கொண்டு வர முடியும். கதை சொல்கிறது என்ன பெரிய விஷயமா? அது ஆஸ்திரேலியாக்காரன் தான் நம்மகிட்ட சொல்லணுமா? நம் உலகத்திலே மிகச்சிறந்த கதை சொல்லி யாரு? உலகத்திலே மிகச்சிறந்த கதை சொல்லி யாரு? நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் தான். அவர்களை விடவும் உலகத்தில் மிகச்சிறந்த கதை சொல்லி யாருமே கிடையாது. இது நான் மட்டுமே பேச போகிறதில்ல, நீங்களும் அப்பப்போ உங்களுடைய குரல் வழியாகவும் கைகளை உயர்த்தியும் நீங்களும் இந்த உரையாடலாகவே நம்ம இந்த அமர்வை கொண்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கதை கேட்டு வளர்ந்தவங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க. அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ கதை கேட்டு வளர்ந்தவர்கள் எத்தனை பேர்? ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே தூக்கிடுங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு, உங்கள் பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், பேரனாக இருக்கலாம், பேத்தியாக இருக்கலாம், தினமும் கதை சொல்லி கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்? ஏற்கனவே தூக்குனதில் 50% தான் இருந்துச்சு. அப்போ அந்த 50%ல் 50% குறைஞ்சிச்சு. இப்போ ஒட்டு மொத்தமாக 25% தான் இப்போ கை தூக்கியிருக்காங்க. பாக்கி 75% பேர் ஏன் சொல்லலை? கதை சொல்லலை. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏன் கதை சொல்லலை? இப்போ உங்கள் அப்பாவோ அம்மாவோ உங்களை ஒரு வாடகை வீட்டில் வச்சுட்டு அவங்க இறந்து போயிறாங்க. இப்போ உங்கள் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ அந்த வாடகை வீட்டை அப்படியே பாதுகாத்து கொடுத்துட்டு போவீங்களா? ஒரு சின்ன ஒரு அறை உள்ள சொந்த வீடாவது வாங்கி கொடுப்பீங்கள்ல? உங்கள் அப்பா 1 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு உங்களை விட்டு தவறி போயிட்டார். உங்கள் பையனுக்கும் அந்த 1 ஏக்கரை பத்திரமா வச்சு கொடுப்பீங்களா? குறைந்தபட்சம் இன்னொரு ஏக்கரையாவது வச்சு கொடுப்பீங்க இல்லையா? உங்கள் அப்பா உங்களை சைக்கிள்லேயே வளர்த்தாங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு ஒரு 2 வீலராவது வாங்கி கொடுப்பீங்க இல்லையா? சொத்து என்பது கண்ணுக்கு தெரிகிற இந்த சொத்து மட்டும்தானா? உங்கள் தாத்தா கதையின் வழியாக உங்களுக்கு ஒரு அறிவு சொத்து கொடுத்துருக்காருல்ல, அதை நீங்களே முடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா மொத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 50 கதைகள் சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் 100 கதையில் சொல்லணும். 75% கைகள் உயர்த்தப்படவே இல்லையே. அப்போ நீங்கள் சொத்தை நீங்களே முடக்கிறீங்க, நீங்களே அனுபவிச்சுக்கிறீங்க. அப்போ உங்களை வாடகை வீட்டில் உட்கார வச்சா நீங்கள் அந்த வாடகை வீடு இல்லாமல் உங்கள் குழந்தைய வைக்கிறதுக்கு சமம். அது 1 ஏக்கர் நிலத்தை உங்கள் அப்பா கொடுத்துட்டு போனால் அந்த 1 ஏக்கர் நிலத்தையும் நீங்கள் விற்றுட்டு நிலமே இல்லாமல் உங்கள் குழந்தையை வைப்பதற்கு இணையானது தான் இது. கதைகள் சொல்லாமல் இருக்கு. சொத்து என்பது அறிவும் ஒரு சொத்து தான். அதை நம்ம எப்போ புரிஞ்சுக்க போகிறோம்? கதைகள் வழியாக எல்லாரமான விஷயங்கள் நம்ம அவங்கள்ட்ட பகிர்ந்துக்க முடியும். கதைகள் எதுக்கு? அப்படி கதைகள் சொல்லி என்ன ஆகிட போகுது? கதை தானே உங்களுக்கு வேணும். என் பையன் கதை கேட்கலைங்க, கதை பார்க்குறான். என் பொண்ணு கதை கேட்கல, கதை பார்க்குறா அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
எப்படி? ஒன்று பெரிய சைஸில் அந்த அறையவே இடிச்சிட்டு இருக்க மாதிரி, 2 பக்கம் செவரு இடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு டிவி வாங்கி வீட்டில் வச்சிடறோம். எப்போதும் ஒரு கார்ட்டூன் சேனலோ ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கு. அதுவும் போர் அடிச்சு, அதில் விளம்பரம்லாம் வருது இல்லையா? அப்போ கையில் இப்படி ஒரு மொபைல் ஃபோனுக்கு வச்சுறீங்க, அதுலேயும் ஒரு கார்ட்டூனோ ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் கதை தானே வருது. டோரா வந்து என்ன சொல்லுது? கதை தானே சொல்லுது. சின்சான் கதை தானே சொல்கிறாங்க. அப்போ அதுவும் ஒரு கதை தானே. அப்போ இதுக்கு தனியாக நான் இதுக்கு கதை சொல்லணும்? நான் காட்சி வழியாக கதை சொல்கிறேன், நான் காட்சி வழியாக என் குழந்தைங்களுக்கு கதையை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாம் இல்லையா? அது சரியான பதிலாக வருமா? இப்போ டோரா இருக்காங்க, அது என்ன ட்ரெஸ்ஸு, அதோட சட்டை கலர் என்னவா இருக்கும்? டோராவோட சின்சான் பார்த்துருக்கீங்களா? யாராவது சின்சான் பார்க்குறீங்க? யாருமே சின்சான் பார்க்கலையா? சின்சான் சட்டை கலர் என்ன சார்? மஞ்சள். அது கால் சட்டை ஒன்று போட்டுப்பாரு, சிவப்பு இல்லையா? ஓகே, நீங்கள் இப்போ எல்லோருமே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. நான் பயிற்சி பட்டம் நடத்துகிற ஆள், எல்லாரையும் பயிற்சியாக தான் நடத்த போகிறோம். அது எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. எல்லோரும், உங்கள் ஊரில் கடல் இல்லை, ஆனால் நான் இந்த புத்தகங்கட்சி வழியாக உங்கள் ஊருக்கு ஒரு கடலை கொண்டு வரேன். நீங்கள் கடற்கரையில் நிற்கிறீங்க. கடற்கரையில் உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. அந்த பொண்ணோட காலில் அந்த கடல் அலை வந்து பட்டு பட்டு போயிட்டுருக்கு. அந்த கடல் அலையுடைய நுரை வெள்ளையாக வந்து அந்த பொண்ணோட காலில் பட்டுகிட்டே போயிட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கு கொஞ்சோண்டு முன்னாடி ஒரு குட்டி பொண்ணு நிற்கிறா. அது வேறு யாரும் இல்லை, அந்த பொண்ணோட மகள் தான். சின்ன பொண்ணு நிற்கிறா. அவளோட காலில் அந்த கடல் அலை பட்டு பட்டு வந்துட்டுருக்கு. அப்போ திடீர்னு ஒரு பெல் சத்தம் கேட்குது. அந்த பெல் சத்தம் கேட்டோன்னே நீங்கள் திரும்புறதுக்கு முன்னாடியே அந்த 2 பொண்ணுங்களும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஐஸ் வைக்கிற தாத்தா சைக்கிளில் ஒரு ஐஸ் போட்டி கட்டிட்டு வந்திருக்கார். அந்த சின்ன பொண்ணு, அந்த குழந்தை ஐஸ் வேணும்னு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அப்படியே அழைச்சிட்டு போனாங்க. அந்த தாத்தா அந்த ஒரு குச்சி ஐஸ் எடுத்து அந்த குழந்தை கையில் கொடுக்குறாங்க. அது அப்படியே வாயில் வச்சு சுவைச்சு சாப்பிட்றான். கண்ணை தரங்க. கடல் என்ன கலரில் இருந்தது சார்? பெரிய வித்தியாசம் இருக்காது, நீளம் தான் அப்படி சொல்லுவீங்க. உங்கள் பக்கத்தில் முதல்ல ஒரு பொண்ணு நின்றுச்சுல்ல, அது ஒரு 30 வயசு கீழே இருக்குன்னு யாராவது நினச்சிங்க? ஒரே ஒரு ஓகே, 30லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணுன்னு யாராவது நினச்சிங்க? 40 வயசுக்கு மேலே உள்ள பொண்ணுன்னு ஒரு பெண்ணுன்னு எத்தனை பேர் நினச்சிங்க? அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை நினைச்சுல்ல, அது ஒரு 5 வயசுக்குள்ளார இருக்குன்னு எத்தனை பேர் நினச்சிங்க? 6 வயசுலேருந்து 10 வயசு இருக்குன்னு எத்தனை பேர் நினச்சிங்க? 11 வயசுலேருந்து 15 வயசு இருக்குன்னு எத்தனை பேர் நினச்சிங்க? இந்த ஐஸ் வித்துட்டு வந்தால தாத்தா, அவர் கையில் கட்டிட்டு வந்தாருன்னு எத்தனை பேர் நினச்சிங்க? அவர் பேண்ட் போட்டு வந்தாருன்னு எத்தனை பேர் நினச்சிங்க? வேட்டி கட்டிட்டு வந்தாருன்னு எத்தனை பேர் நினச்சிங்க? அவர் கையில் ஒரு ஐஸ் கொடுத்தார் இல்லையா, ஐஸ் வந்து சிவப்பு கலரில் இருக்குன்னு எத்தனை பேர் நினச்சிங்க? மஞ்சள் கலர் இருக்குன்னு எத்தனை பேர் நினச்சிங்க? 2-3 கலர் சேர்ந்து இருந்துச்சுன்னு எத்தனை பேர் நினச்சிங்க? எல்லோருக்கும் சொன்னது ஒரு சில வரிகள் தான், ஆனால் இத்தனை பேரும் மாற்றி மாற்றி யோசிச்சிருக்கும். ஒரு கதையை நீங்கள் டிவியில் பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் கதை சொல்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். அதை கேட்குற நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, ஒரு கையில் கட்டி ஒரு தாத்தா வரார், நீங்கள் எங்கேயோ ஐஸ் வைத்து உங்கள் சின்ன வயசில் நீங்கள் பார்த்த ஐஸ் வைக்கிற தாத்தாவை ஞாபகம் வந்துருச்சு. நீங்கள் சின்ன வயசில் சுவைச்ச ஐஸ் ஞாபகம் வந்துருச்சு. நீங்கள் எப்போவோ கால் நினச்ச கடல் உங்கள் ஞாபகத்தில் வந்துருச்சு. எதுக்கு நின்ன குழந்தை உங்களோட பேத்தியோ உங்கள் மகனோ மகளோவா நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. இதுதான் இப்படி யோசிக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய கற்பனை ஆற்றலை வளர்க்கறது இருக்கு இல்லையா, அதுதான் கதைகள் செய்கிற வேலை. சரி, கதை சொல்லணும்னு முடிவாயிடுச்சு, கதை ஏன் சொல்லணுங்கிறதும் முடிவாயிடுச்சு. ஓகேவா? 2 பிரச்சனை முடிஞ்சிச்சு. கதை வேற என்ன பண்ணும், எதனால சொல்லணும்? சிந்தனை ஆற்றலை வளர்க்கறது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற இந்த ரொம்ப முக்கியமானது கவனச்சிதறலை வந்து ஒரு பெருமளவு குறைக்கும். அதுக்கு நம்ம ஸ்டடியே இருக்குது, ஒரு ஆய்வு முடிவுகளே இருக்குது. அதுக்கு அடுத்தது
ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் குழந்தைங்கள்ட்ட வேறு என்ன பேச முடியும்? உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்ட்ட நீங்கள் என்ன பேச முடியும்? ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வேறு என்ன பேச முடியும் உங்களால்? என்னால் என் குழந்தைகிட்ட என்ன பேச முடியும்? உலக அரசியல் பேச முடியுமா? உள்ளூர் அரசியல் பேச முடியுமா? எதுவுமே பேச முடியாது. கதைகள் வழியாக பேசுங்க. கதைகள் தான் கதைகள் நமக்கு என்ன கொடுத்துட முடியும்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நான் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பாட்டி வடை சுட்ட கதை இருக்கு இல்லையா, அதில் கிடைக்கிற நீதி என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு இடத்தில் நீ திருடினால் இன்னொரு இடத்தில் நீ ஏமாந்து போவ, எங்கேயும் திருடக்கூடாது, இப்படிங்கிற நீதிக்கு தான் சொல்லிகிட்டு இருப்போம். உண்மையிலே இதுதான் நீதியா? எனக்கு 8வது படிக்கிற ஒரு பொண்ணு செவுல அரைஞ்சு வேறொரு நீதியை சொல்லிக் கொடுத்தாங்க. நானும் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி இதுதான் நீதின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு எனக்கு வேறொரு நீதி இதுக்குள்ளார இருக்குடா மடையான்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அவள் கேட்குறா, இந்த உலகத்தில் காக்கா எத்தனை சார் இப்போ இருக்கும்? நம்ம ஊரில் எத்தனை காக்கா இருக்கும்? இன்னும் ஒரு 500 காக்கா இருக்கும். நம்ம மாநிலத்தில் ஒரு 5000 காக்கா, இல்லை ஒரு 5 லட்சம் காக்கா. நம்ம இந்தியாவில் ஒரு 5 கோடி காக்கா. உலகம் முழுக்க ஒரு 50 கோடி காக்கா. இந்த உலகம் தோன்றதுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை கோடி காக்கா இருந்திருக்கும்? ஒரு 5000 கோடி காக்கா. இந்த 5000 கோடி காக்காட்ட யாராவது ஒரு ஆள் அல்லது ஏதோ ஒரு உயிரினம் போய் நீ அழகா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா சார்? அழகு கூட விடுங்க சார், உன் குரல் இனிமையா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? கருப்பா இருந்தா அழகு கிடையாதா? அப்ப கொஞ்சம் கரகரன்னு தொண்டை இருந்தா அது இனிமே கிடையாதா? கருப்பும் அழகுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. கருப்பு அழகு, வெள்ளை அழகு, மஞ்சள் அழகு போல கருப்பு அழகு. குரல் அவ்வளோ எல்லாருக்கும் இனிமையா இருக்க முடியுமா என்ன? கொஞ்சம் கரகரன்னு தான் என்ன? அம்மாவோட குரல் கொஞ்சம் கரகரன்னு தான் அது வெறுத்துருவோமா என்ன? அப்பாவோட குரல் கொஞ்சம் கரகரன்னு தான் அது வெறுத்துருவோமா என்ன? ஆனால் பக்கத்து வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு பையனு குரல் கரகரன்னு தான் அவன் காக்கா மாதிரி கரகரன்னு இருப்பான் அடிங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த கதையில் நீதி என்பது கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்லக்கூடாதான் சார் நீதி அப்படின்னு. இன்னும் அடுத்த கதைக்கு போகிறேன் அப்படின்னா, யாராவது வெள்ளையாக இருக்காங்க, வெள்ளையாக இருந்தாலும் கலையாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா சார்? அப்போ வெள்ளையாக இருந்தால் கலையாக இருப்பாங்கன்னு அர்த்தம். கருப்பாக இருந்தால் கலையாக இருக்க மாட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ கருப்பை நீங்கள் அவமதிக்கிறீங்க, அதுதானே இந்த கதை சொல்லி கொடுக்குது. அந்த கதையிலேருந்து நீ இந்த நீதி தானே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நாம் இதுவரை சொல்லி வந்த கதைகள் எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இது இருக்குது. குழந்தைங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. குழந்தைங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நமக்கு நிறைய மூளைக்குள்ளார நிறைய சுமைகள் இருக்குது. எனக்கு தெரியுங்கிற ஒரு கற்பிதமும் இருக்குது. அதை நாம் உடைக்க வேணாம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழகிரிசாமிங்கிற ஒரு அற்புதமான எழுத்தாளனை உடைச்சி போயிட்டான். அவருடைய அன்பளிப்பு கதை இங்கே வந்திருக்கிற பலரும் படிச்சிருப்பீங்க. அந்த கதை சொல்கிறது என்ன? ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு இளைஞன் இருக்கான். அவன் ஒரு கிராமத்துலேருந்தோ இல்லை வெளியூர்லேருந்தோ சென்னை மாதிரியான ஒரு பெரிய நகரத்துக்கு வேலைக்கு வரான். வேலைக்கு வந்துட்டு அந்த ஊரில் அவனுக்கு பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ ஆட்களே இல்லை. தனிமையாக இருக்கான். அவங்க அம்மாவும் மட்டும் ஒரு அறையில் தங்கியிருக்காங்க. ஒரு வீட்டு மேலே கீழே இருக்க ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. யாரோடையும் பழகிறதுல அவனுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம், கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ள ஆள். அந்த அறையை முதலாக ஒரு ஆள் தட்டுறாங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு தட்டுறா. யாருமா? என்னன்னா, என் பேர் சித்ரா. நீங்கள் புத்தகம்லாம் இவ்வளோ வச்சுருப்பீங்களே, புத்தகம் படிப்பீங்களா அப்படிங்க. அப்படியே உரிமையாக கேட்குறா. ஏதோ ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி அவன்கிட்ட கேட்குறா. ஆமாம் படிப்பேன் அப்படின்னு சொன்னால் வாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிற எல்லா லைப்ரரியில் இருக்க அந்த புத்தகத்தை எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு, எனக்குன்னு எந்த புத்தகம் இல்லையா அப்படி, உனக்கு தானே புத்தகம் வேணும், சரி நாளைக்கு வாங்கிட்டு வர சொல்லி அந்த பொண்ணுக்கு சித்ராவுக்காக ஒரு புத்தகம் வாங்கிட்டு கொடுக்குறான். என் பிரியத்துக்குரிய சித்ராவுக்கு அன்பளிப்புன்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறான். அந்த புத்தகம் அந்த பொண்ணு படிச்சுட்டு வரான். அப்புறம் போன 2 நாள் கழித்து சுந்தரராஜன் ஒரு பையனை அழைச்சிட்டு வரான். சுந்தரராஜன் அழைச்சிட்டு வந்தோடனே, என்னடா இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம கிடச்சிட்டாங்கன்னா அவர் இன்னும் சந்தோஷப்படுறான் அந்த இளைஞன். உடனே இன்னும் அவனுக்காக சுந்தரராஜனுக்காக ஒரு புத்தகம் வாங்கிட்டு என் பிரியத்துக்குரிய சுந்தரராஜனுக்கு அன்பளிப்பு அப்படின்னு எழுதி கொடுக்குறான். அப்புறம் எந்த புத்தகம் வாங்கினாலும் 2 பேருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த வீட்டில் இன்னும் நிறைய குழந்தைங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தெருவில் இருக்க குழந்தைகள்லாம் ஒரு 7-8 குழந்தைங்க அந்த வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் முதல்ல 2 பேர் மேலேயும் அந்த இளைஞனுக்கு ஒரு தனி ஒரு அக்கறை இருக்குது. அதனால் எந்த புத்தகம் ஒரு 10 புத்தகம் வாங்கிட்டு வந்தால் ஒரு 5 புத்தகம் என் பிரியத்துக்குரிய
பிரியத்துக்குரிய சித்ராவுக்கு, பிரியத்துக்குரிய சுந்தரராஜனுக்கு எழுதி கொடுப்பேன். மற்ற புத்தகங்கள்லாம் மற்ற குழந்தைங்களாம் அந்த புத்தகத்தை பிரித்து படிச்சுப்பாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த குழந்தை இவங்களோட இந்த இளைஞனை வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு மாதிரியே பாவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம குழந்தைகிட்ட இப்போ அழகிரிசாமி எழுதுறாரு, நம்ம குழந்தைகிட்ட பழகுனா குழந்தைகிட்ட போய் குழந்தைங்க மாதிரியே நடிப்போம், குரலில் வந்து மாற்றி மாற்றி நடிப்போம். ஆனால் குழந்தைங்க ஒருபோதும் நம்மகிட்ட நடிக்கிறது இல்லை, அவங்க இயல்பாக இருக்காங்க. குழந்தைங்க நடிப்பை விடவும் இயல்பாக இருக்கிற பெரியவர்களை தான் அவங்க விரும்புகிறாங்க. அது நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் அவங்கள்ட்ட நடிக்கிறது இல்லை, ரொம்ப இயல்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் பற்றியான தனக்கு எல்லாம் புரியுங்கிற மாதிரி அந்த இளைஞன் நினச்சிட்டே இருக்கான். ஒரு புத்தாண்டு வரப்போது டைரி வாங்கி 2 டைரி வாங்கிட்டு வந்து வழக்கம் போல் என் பிரியத்துக்குரிய சித்ராவுக்கு அன்பளிப்புன்னு சித்ராட்ட ஒன்றும், என் பிரியத்துக்குரிய சுந்தரராஜனுக்குன்னு சொல்லி சுந்தரராஜனுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த 7-8 குழந்தைங்க வருவாங்க இல்லையா, அதில் சாரங்கன்னு ஒரு பையன், ரொம்ப அமைதியான பையன், யார்ட்டையும் ரொம்ப பெருசாக துடுக்குத்தனெல்லாம் பண்ணாமல் கூடவே சுற்றிட்டு இருப்பான். இப்படியே விளையாடிட்டே இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த சித்ரா பொண்ணு வந்து 2-3 நாளாக அவள் வீட்டுக்கே வரமாட்டாங்க. இவரும் சரி ஏதோ ஸ்கூலில் வேலையோன்னு நினச்சிட்டு இவர் விட்டுருப்பார். அப்புறம் ஒரு நாள் ஒரு வேலையை விட்டு வரும்போது சித்ரா வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்து எதுக்க வருவார். எதுக்கு வந்தோடனே கேட்பார், ஏன்ப்பா சித்ரா எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை, என்னாச்சு வெளியூர் போயிருக்காளா அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. உங்களுக்கு தெரியலன்னு நினச்சேன் அப்படின்னு அந்த வேலைக்காரர் சொல்லுவார். என்னாச்சு என்னன்னா, சித்ராவுக்கு 3 நாளாக காய்ச்சல், அவ்வளோ காய்ச்சல் அடிச்சுட்டே இருக்குது, முனைக்கிட்டே இருக்கா, உங்களுக்கு தெரியும்னு நினச்சேனே. இல்லை எனக்கு தெரியாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, தூக்கத்துலலாம் உங்கள் பேரை சொல்லி முனைக்கிட்டு இருக்கா, மாமா புத்தகம் கொடுங்க மாமா புத்தகம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்களே. என்னன்னா, ஐயோ அப்படியா, எனக்கு தெரியல, நிஜமாக தெரியல, சரி நாளைக்கு காலையில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு புக் எடுத்து படிக்கலான்னு உட்காரார். இந்த புக்கை பிரித்து படிக்கும்போது அந்த வரிகள்லாம் ஒரு மனசுலேயே போகலை. நம்ம பேரை சொல்லிவிட்டு சின்ன குழந்தை எங்கேயோ முடங்கிட்டு இருக்கு, நம்ம உட்காந்து புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லி சட்டையை மாட்டிட்டு வீட்டுக்கு போகிறார். 3 நாளாக படுத்த படுக்கையாக இருந்த குழந்தை உள்ளார போய் சித்ரான்னு கூப்பிட்டோன்னே டக்குன்னு ஏஞ்சி இவரோட கையை பிடிச்சிக்கிட்டு மாமா வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேரும் வந்து ரொம்ப நேரம் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. ரொம்ப இரவு தூங்குற நேரம் வந்ததுனால அவர் வந்து நான் காலையில் வரேன்னு சொல்லிட்டு போகிறார். அடுத்த நாள் காலையில் போகிறாரு. இப்போ அடிக்கடி இப்படியே போயிட்டு 2-3 நாள் போகிறாரு. அந்த சித்ராவுக்கு உடம்பு ஒரு மாதிரி சரியாயிட்டுருக்கு. சரி அப்படி ஒரு நாள் போயிட்டு வரும்போது எதுக்கு நம்மளால் சாரங்கன் பார்த்துறான். பார்த்துட்டு மாமா எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறான். ஏன் சித்ரா வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா அப்படின்னு. அப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறான். உங்கள் வீட்டுக்கு எதுக்குடா, சித்ராவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு. இல்லை சித்ரா வீட்டுக்கு மட்டும் போனீங்கல்ல, எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சாரங்கன் கூப்பிட்றான். என்னடா அது தொந்தரவாக இருக்கேன்னு சொல்லிட்டு சரி இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு நாள்லாம் எப்போன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறான். நான் ஞாயிற்றுக்கிழமையில் வரேன் அப்படிங்கிறான். ஞாயிற்றுக்கிழமையிலையா, சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டான். இப்போ இதெல்லாம் முடிஞ்சிடுது. சனிக்கிழமை ஆகிடுது. சாரங்கன் கரெக்டாக வந்துடுறான். மாமா நாளைக்கு வந்துடுவீங்கள அப்படின்னு சொல்லுவான். நாளைக்கு தானே, சரி சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரெடியாக வந்துடுறான். வந்துட்டு வாங்க மாமா போகலாம் அப்படி. இவருக்கு என்னன்னா யாருன்னே தெரியாத வீட்டில் போய் நம்ம எப்படி போய் உட்காந்துருக்குது, இவன் கூப்பிட்டான், சின்ன பையன் கூப்பிட்டா நம்ம எப்படி போகிறது அப்படின்னு ஒரு சங்கடம் இருக்குது. நான் அப்புறமேல வரேன்டா, இப்பெல்லாம் வர முடியாதுடான்னு, நீங்கள் தானே வரேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறான். நீங்கள் சொல்லிவிட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடிடுறான். இவனு சரி ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம் போல இருக்கு இவனுங்களுக்கு, இந்த பசங்களுக்கு எவ்வளோ துடுக்குத்தனமாக நம்மள்ட்டே வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறான் இவன் அப்படின்னு அவன் சாரங்கன் மேலே கோச்சிட்டு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். சித்ரா உடம்பு சரியில்லாதப்போ இருந்தப்போ அதே மனநிலை இப்போ ஆகிடுது. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு தானே சொன்னான், அது வேணும் இது வேணும், இந்த புத்தகத்தை கீழே கவுப்பேன் அப்படின்னு நான் சொன்னான். எல்லா குழந்தைங்க கூட அவன் அமைதியாக இருக்க பையனாச்சே, அவன் வீட்டுக்கு கூப்பிட்டதுனால நம்ம எப்படி கோச்சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் மனசு தாங்கலை. சரின்னு வீட்டுக்கு போகிறார். இதுக்கப்புறம் தான் கதையோட மிக முக்கியமான பகுதியாக இருக்குது. அவர் வீட்டுக்கு போன பிறகு அவருக்கு வந்து சின்ன தயக்கம் இருக்குது. எப்படா சின்ன பையன் கூப்பிட்டதுனால நீ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற தயக்கத்தில் வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி அவளை உட்கார சொல்கிறாங்க. உடனே உள்ளுக்குள்ளே இருந்த பையன் அங்கே ஓடி வா இங்கே வாங்க மாமான்னு சொல்லிட்டு அவனோட அறைக்கு அழைச்சிட்டு போய் அங்கே போய் ஒரு சேரில் போய்ட்டு உட்கார சொல்கிறான். உட்காந்தானே இவர் வந்து ஓகேப்பா நீ சொன்ன மாதிரி நீ கூப்பிட்ட மாதிரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஓகே தானே, சந்தோஷம் தானே, நான் கிளம்பிட்டுமா அப்படி. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடுறான். சமயக்கட்டுக்கு ஓடி போய் ஒரு தட்டில் கொஞ்சம் உப்புமாவும் கேசரியும் கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறான்.
அவருக்கு இன்னும் கூச்சமாயிடுது. என்னடா அது, நம்ம சின்ன பையன் கூப்பிட்டு வந்து நம்மளை விருந்து உபச்சாரம்லாம் கொடுக்குறான், அவங்க என்ன நினைப்பாங்க அந்த வீட்டுக்காரங்க, அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு சரி மறுபடியும் வேணான்னு சொன்னால் அழ ஆரம்பிச்சிருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு சரின்னு அவசர அவசரமாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சப்புறம், சாரங்கா போதும் தானே, நீ நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் வந்துட்டேன், நீ கொடுத்த உணவையும் நான் சாப்பிட்டுட்டேன், இப்போ நான் போகலாம்ல அப்படிங்கிற. இருங்க இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அது பக்கத்தில் இருக்கிற மேஜையிலேருந்து ஒரு ட்ராயர் இழுக்கிறான். ஒரு பொருள் எடுத்து ஒரு கையில் கொடுக்குறான். அந்த பொருள் இது மாதிரி ஒரு டைரி. இது மாதிரி டைரி இல்லை, அந்த சித்ராவுக்கும் சுந்தரராஜனுக்கும் வாங்கி கொடுத்தார்ல அதே கம்பெனி டைரி, வாங்கி அதே டைரி. இதையே கொண்டு வந்து கொடுக்குறான் அப்படின்ற. எதுக்கு நம்மகிட்ட கொடுக்குறான், நமக்கு கொடுக்குறானா, கிஃப்ட் கொடுக்குறானா என்னன்னு தெரியாமல் குழப்பத்தோடு பார்க்குறாரு. மறுபடியும் ட்ராயர்லேருந்து இன்னொரு பொருள் எடுக்கிறான். அது ஒரு பேனா. நண்பர்களே, இது வரைக்கும் இந்த கதையை யார் வேணாலும் எழுதிடலாம். இதுக்கப்புறம் எழுதுகிற அந்த ஒரே ஒரு வரியை கு. அழகிரிசாமி மட்டும்தான் எழுத முடியும். இந்த கதை தமிழின் உன்னதமான கதையாக மாறுறதுக்கு அந்த ஒரே ஒரு வரி மட்டும்தான் காரணம். எத்தனை முறை படித்தாலும் அந்த ஒரு வரி படிக்கும்போது கண் கலங்காமல் படிக்கவே முடியாத அந்த கதை. அழகிரிசாமி கடைசியாக ஒரே ஒரு வரி எழுதுறாரு. அந்த கையில் பேனாவோட சித்ராவுக்கும் சுந்தரராஜனுக்கும் வாங்கி கொடுத்த அதே கம்பெனி டைரியோட அந்த இளைஞன் உட்காந்துருக்கான். அந்த சாரங்கன் சொல்கிறான், எழுதுங்க மாமா அப்படிங்க. என்ன எழுதுறதுன்னு பார்க்குறாரு. என் பிரியத்துக்குரிய சாரங்கனுக்கு அன்பளிப்புன்னு எழுதுங்கன்னு சொல்ல. குழந்தைங்களை நாம புரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுடைய பெரியவங்களோட மூலையிலேருந்து புரிஞ்சுக்க வச்சுக்கூடாது, குழந்தைங்களோட மட்டத்துக்கு இறங்கி புரிஞ்சு வச்சுக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கதை தமிழின் அற்புதமான கதைகளில் ஒரு கதை. இந்த கதை நமக்கு சொல்கிறது என்ன, குழந்தைங்களை புரிந்து கொள்வது என்பது மேலோட்டமாக இல்லை, அவங்களுடைய ஆழ் மனதில் என்ன இருக்குதோ அதுதான் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் அவங்களுக்கு ஒரு அவங்களோட நம்ம நெருங்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கும். திருச்சியில் ஒரு பள்ளியில் பயிற்சி கொடுக்கும்போது ஒரு பொண்ணு கதை எழுதியிருந்தான். ரொம்ப முதல் வார்த்தையே அந்த கதைக்குள்ளார இது முக்கியமான கதைன்னு நம்மளை உணர வச்ச கதை. முதல் வார்த்தை, கதையோட முதல் வார்த்தை, வயதான யானை ஒன்று அந்த காட்டில் இருந்தது அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். வழக்கமாக குழந்தைங்க எப்படி ஆரம்பிப்பாங்க, ஒரு பெரிய காடு ஒரு யானை இருந்துச்சுன்னு தானே ஆரம்பிப்பாங்க. அந்த குழந்தை ஆரம்பிக்கிறா, வயதான யானை ஒன்று காட்டில் இருந்தது அப்படின்னு ஆரம்பிக்கிறா. சரி, அப்போ நான் வழக்கமான கதை இல்லடா, ஏதோ ஒரு சொல்ல வர்றா அப்படின்னு சொல்லி அந்த கதையை கண்டினியூவாக படிக்க ஆரம்பிக்கும். வயதான யானை ஒன்று காட்டில் இருந்தது. அந்த காட்டில் இருக்கிற எல்லா மரங்களும் அதுக்கு தெரியும், எல்லா விலங்குகளும் அதுக்கு தெரியும், எல்லா பறவைகளையும் அதுக்கு தெரியும், எல்லா விலங்குகளையும், எல்லா சின்ன சின்ன புழு கூட அதுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காட்டை பற்றி அதுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. இந்த காட்டுக்கு ராஜா சிங்கமாக இருந்தால் கூட எல்லா முடிவுகளையும் அந்த யானையிட்ட கேட்டு தான் எடுக்கும். அப்படிப்பட்ட முக்கியமான வேலையை அந்த காட்டுக்குள்ளார செஞ்சுட்டு இருந்தது. அந்த யானைக்கு தெரியாத வழித்தடங்களே இந்த காட்டுக்குள்ளார இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி எழுதுறா. ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி. இதெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த யானைக்கு வயசாயிடுச்சு. இன்னைக்கு காலையில் ஏஞ்சதுலேருந்து அதுக்கு பசிக்குது. எங்கே அதுக்கான உணவு கிடைக்குன்னு தெரியல. சுற்றி சுற்றி பார்க்குது. கண்ணுக்கு தெரிகிற திசையில் நேராக போயிட்டே இருக்கு. 9வது படிக்கிற ஒரு பொண்ணு எழுதின கதை நண்பர்களே, பெரிய ஆட்கள்லாம் இல்லை, 9வது படிக்கிற ஒரு பொண்ணு எழுதின கதை. அந்த யானை போயிட்டே இருக்கு. தூரத்தில் மஞ்சளாக ஒரு தெரியுது, என்னமோ உணவுப் பொருள் மாதிரி தெரியுதுன்னு கிட்ட நெருங்க ஒரு வாழைத்தார் தொங்குது. அந்த வாழைத்தாரை வளைச்சி சாப்பிடலான்னு போகும்போது சுற்றி மனுஷங்க வந்துட்டாங்க. வழி தெரியாமல் ஊருக்குள்ளார வந்துருச்சு அந்த யானை. நம்ம என்ன பண்ணுவோம், யானையை பார்த்தோன்னே யானை வந்துன்னு அதை அடிக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த யானை அப்படியே நிற்கிது. இவங்களுக்கு நம்ம போய் அது யானையை தாக்கி அது திரும்ப அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த ஊரில் ஒரு வேட்டைக்காரன் இருக்கான். அந்த வேட்டைக்காரனை கொண்டு வந்து அந்த யானையை சுட்டு கொன்னுடும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. அந்த வேட்டைக்காரனை அழைச்சிட்டு வந்து இந்த யானையை சுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஏன் சுட்டே ஆகணுமா அப்படி? ஆமாம் அப்படி. அவர் அப்படி யானையை பார்க்குறாரு. வழக்கமாக இப்படி ஒரு யானை மாட்டிக்கிட்டுனா என்ன ஆகும், மக்களை தாக்கிட்டு
தப்பிச்சு காட்டுக்குள்ளார போவதானே பார்க்கும். ஆனால் அந்த யானை போகாமல் கீழேயே தரையை தும்பிக்கையால் தோண்டிக்கிட்டே இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது மக்கள்கிட்ட சொல்கிறாரு, இந்த யானையை விட்டுடலாமே அப்படின்னு. ஏன் விடணும் அப்படிங்கிறார். இல்லை, இந்த யானைக்கு ஏதோ ஞாபகம் மறதி இருக்க மாதிரி தோணுது, வழித்தரம் தெரியாமல் இங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறாரு. நீ என்ன ஜோசியக்காரனா, உனக்கு எப்படி தெரியும் அப்படி? அப்போ தான் அந்த பொண்ணு, அந்த 9வது படிக்கிற ஒரு பொண்ணு வரைய எழுதுறா, அந்த வேட்டைக்காரரும் ஒரு வயசான ஆள், அவருக்கும் ஞாபக மறதி நோய் இருக்கு. அதனால அந்த யானையை பார்த்தோன்னா நம்மளை போலே அதுவும் பாதிச்சிருக்கோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால தோணுதுப்பா, அதை விட்டுடலாம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, விட்டுடலாம் முடியாது, நீ எப்படியாவது சுட்டு கொண்டுடுன்னு சொன்னப்போ இவர் எவ்வளோ சொல்லி கேட்கல. அதில் மருந்து வச்சு இந்த ஊசி வச்சு போடுவாங்க இல்லையா, அதுமாரி வச்சு துப்பாக்கி வச்சு சுட்டுறாரு. சுட்டோன்னே யானை கீழே விழுந்துருது. ஒரு வனத்துறை அதிகாரிலாம் வர்றாங்க, யார் சுட்டதுங்கிறோன்னா அவர் தான் சொல்லி வேட்டைக்காரனை பிடிச்சி கொடுத்துறாங்க. பிடிச்சி கொடுத்தா ஒரு ஜீப்பில் ஏறி உட்கார்ந்தோடனே யானை டக்குன்னு ஏஞ்சி வந்துடுது. எப்படி ஏஞ்சி வந்தோன்னா, ஒரு ஊசியில் மருந்து வைக்காமல் வெறும் ஊசியை வச்சு சுட்டிருக்காரு. அது சத்தத்தை அதிர்ச்சியில் தான் விழுந்தே தவிர சாகலை அப்படின்னு ஏஞ்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதியை அந்த பொண்ணு எழுதுறா. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த யானை ஒரு தடவை வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப நம்ம ஊருக்குள்ளாரே வந்துகிட்டே இருக்கும் சார், இதை கொண்டு போய் ஜூவில் கொண்டு விட்டுருங்க, விலங்குகள் காட்சியக்காரர்களே அங்கே கொண்டு எங்கே விட்டுருங்க அப்படிங்கிறார். அப்போ அந்த பொண்ணு, அந்த வேட்டைக்காரன் சொல்வதாக அந்த பொண்ணு எழுதியிருக்கா. வேட்டைக்காரன் சொன்னதான் நீங்கள் நினைக்காதீங்க, அந்த பொண்ணு எழுதியிருக்கா. உங்களுக்கு பழக்கமே இல்லாத ஒரு இடத்துல, உங்களுக்கு தொடர்பே இல்லாத ஒரு இடத்துல ஒரு 4 செவத்துக்குள்ள அவங்களை அடைச்சி வச்சு இனிமேல் வாழ்க்கை முழுக்க இங்கே தான் இருக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களால் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. அப்போ யானை மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த வேட்டைக்காரன் கேட்கறதா 9வது படிக்கிற பொண்ணு எழுதியிருக்கா. நீங்கள் இந்த இடத்துல வயதான யானையை தூக்கிட்டு வேற ஏதாவது ஒன்று வச்சு பாருங்களேன். குழந்தைங்கள்ட்ட நீங்கள் பேச ஆரம்பிங்களேன், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்களை அவங்க கொண்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ எங்கேருந்து அந்த கரு கிடச்சிது அந்த பொண்ணுக்கு? எங்கேருந்து அதை அழகாக ஒரு கதையாக மாற்றி கொண்டு வராங்க. இதை நாங்கள் பேசுகிறோம், குழந்தைங்களோட கதையாக பேச 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 அவங்கள்ட்டேருந்து எங்கள்கிட்ட கொட்டுறாங்க. முதல்ல சொன்னாலும் அந்த காக்கா சொல்கிற நீதி கதை, அந்த சொன்ன பொண்ணு நம்மளாம் என்ன சொல்லுவோம், மாப்பிள்ளை நல்ல கலரு, பொண்ணு கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நல்ல கலருக்கு ஆப்போசிட்டாக ஒரு கெட்ட கலர் சொல்லுவோம்ல, அந்த கலரில் அந்த பொண்ணு இருக்குது. தான் கருப்பாக இருக்கிறதுனால அந்த காக்கா கதையை அவள் அப்படி பார்க்குறான். இந்த பொண்ணு யானை கதையை இப்படி உருவாக்குறாங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம ஒரு கதை ஒரு குழந்தைக்குள்ளார அவங்க ஆழ் மனசுக்குள்ளார இருக்கிற விஷயங்களை வெளில கொண்டு வரது, உங்களோட உரையாட வைக்கிறது. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, என்னடா ஒன்றுமே பேச மாட்டேங்கிற, வாயை மூடிட்டே உட்காந்துருக்க, எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்க, ஏதாவது எங்கள்கிட்ட பேசுகிறான்னு எத்தனை வீடுகளில் உங்கள் குழந்தைங்களை கேட்குறீங்க. அப்படி கேட்டால் எந்த குழந்தையும் பேசாது. நம்ம புத்தகங்களை கொடுக்கணும், கதைகளை சொல்லணும். அந்த கதைகள் வழியாக தான் குழந்தைங்க நம்மள்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் வெறுமனே பேசுனா அவங்க பேசவே மாட்டாங்க. எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் தானே அவங்க எடுக்கிறாங்க. எதுவுமே தனியாக அவங்க பெருசான விஷயங்கள் எதுவுமே எடுக்கிறதில்ல. நாங்கள் ஒரு வகுப்பில் ஒரு கதை ஒன்று எப்போதும் பயிற்சி பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதை, நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின வடுங்கிற ஒரு கதை. ஒரு 10-12 வயசு பையன், ஓகேவா. அவனுக்கு விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் வயசுக்கார பசங்களோட விளையாட பிடிக்காது. இவனோட மூத்தவங்களை இருப்பாங்க இல்லையா, அவங்களோட விளையாட பிடிக்கும். ஆனால் அவங்க இவனை சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, பந்து பொறுக்கி போடுறா, தூரத்தில் ஏதாவது இருந்தால் வேலைக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்ய சொல்லுவாங்க. அன்றைக்கி அப்படி தான் ஒரு மைதானத்தில் அண்ணன்லாம் சொன்ன வேலை, சின்ன எடுபடி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த விளையாட்டை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கான். ஏன்னா அந்த பக்கம் பந்தே வரல, அப்படியே உட்காந்துட்டான். உட்காந்தோடனே கொஞ்ச நேரம் பார்த்தா இருட்டி போச்சு. எல்லோரும் இதுக்கு போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. இவன் மட்டும் தனியாக உட்காந்துருக்கான். தனியாக ஒன்று ஒரு இருட்டாயிடுச்சு. அப்படியே திரும்பி ஏஞ்சி இப்படி திரும்பி பார்க்குறான், தூரத்தில் ஏதோ கருப்பாக அசைகிற மாதிரி இருக்குது. இவனுக்கு என்னடா அசையுது, ஏதாவது பேயாக இருக்குமா பிசாசாக இருக்குமான்னு ஒரு வயிற்றுக்குள்ளார ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிக்குது. வந்தோடனே அவர் கொஞ்சம் தூரம் போகிறான், அந்த கருப்பாக இருந்து அப்படியே ஆடுது. ஆடுனோடனே இவங்க பயந்து போய் கண்ணுலேருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகிறதுன்னு நினச்சிட்டே இருக்கான். அவன் பின்னாடி ஒரு கை பிடிக்குது. இப்படி இப்போ சூழலில் நம்மள தான் என்ன நினைப்போம், அலறிட்டு திரும்புவோம் இல்லையா. அப்படி அந்த பையன் திரும்புகிறான். பார்த்தா அவங்க கூட படிக்கிற ஒரு 3 பசங்க நிற்கிறாங்க. என்னடா நீ இங்கே இருக்க அப்படின்னு கேட்டால்,
நான் விளையாட வந்தாடா அண்ணன் கூட, அவனெல்லாம் போயிட்டாங்கடா, நான் இங்கேயே மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்னோடனே, சரி சரி பரவாயில்ல நம்ம சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வராங்க. கிட்டக்க வந்து, டேய் நீ அழுதியா அப்படின்னாரு. ஆமாண்டா அழுதேன், ஒரு இருட்டாக இருந்துச்சுல்ல, அது ஏதோ கருப்பாக அசைகிற மாதிரி இருந்துச்சு, பார்த்தோன்னே அழுதுட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அழுதுட்டியா, நிஜமாவா அப்படின்னு. ஆமாண்டா அப்படின்னு. கிட்டக்க வந்து தொட்டு பார்த்துட்டு, என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னா. என்ன பண்ணிட்டாரு, போச்சுடா அவ்வளோதாண்டா அப்படிங்கிறேன். என்ன அவ்வளோதாண்டா, என்னாச்சுன்னு சொல்லு அப்படி. அவ்வளோதாண்டா, நாளைக்கெல்லாம் நீ எப்படா ஸ்கூலுக்கு வரப்போற, போச்சுடா அப்படின்ட்டு தலையில் கை வச்சுக்கிறான். என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு, அழுதா என்னடா, இருட்டை பார்த்து அழுதா என்னடா, பக்கத்தில் நீயாவது சொல்டா. நான் தான் உனக்கு அப்பயே சொன்னேன்ல, இருட்டை பார்த்து அழக்கூடாது அப்படின்னு சொல்லி. நீ எப்படா சொன்ன, நான் அன்னைக்கு சொன்னேன்டா அப்படி. என்னைக்கு சொன்னேன், நான் முன்னாடியே சொன்னடா, நம்ம ஒரு நாள் ஸ்கூலில் போய் ஒரு நாள் வெளில போனோம்ல, அன்றைக்கி சொன்னேன். சரி சொன்னதாகவே இருக்கட்டும், இப்போ அழுதா என்ன ஆச்சு, அழுதா என்ன ஆச்சா, பெரிய பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டியாடா, என்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனைடா, தாங்கவே முடியாது, நீ எப்படா தப்பிச்சு வர போகிறீங்களா, நினச்சே பார்க்க முடியலடா, நீங்களாம் எப்படா நாளைக்கு ஸ்கூலுக்கு வர போகிற அப்படின்னா அவனுக்கு இன்னும் பயமாக என்னடா கூட இருந்தாலும் அவன் வந்து என்னடா இவனை சொல்கிறான். நான் என்னடா சொல்கிறது, போச்சுடா உன் லைஃபே போச்சுடா அப்படின்னோடனே, என்ன லைஃபே போச்சு, அப்படி என்னடா ஆச்சு என்னோடனே, நீ அழுது இல்லை, ஆமாம் அதனால தான் பிரச்சனை, நீ அழுதுருக்கக்கூடாதுடா, இல்லை இருட்டை பார்த்து அழதானே வேணும், பேய் மாதிரி திணிச்சிடா எனக்குன்னொன்னே, அது ஆழ விழுதுடா ஆடுதுடா, அது எனக்கு இப்போ தெரியுதுடா, ஆனால் அப்போ பார்க்கும்போது பேய் மாதிரி தெரிஞ்சுதுடா. சரி அழுதாதான் என்ன அப்படிங்கிறா. அழுதாதான் என்னவா, அழுதா என்ன ஆகும் தெரியுமில்ல, ஆமாம் என்ன ஆகும் சொல்லு, நைட்டு போய் தூங்குவில்ல, ஓ கெட்ட கெட்ட கனவு வரும்னு சொல்கிறியா, அதெல்லாம் இப்போ எப்போ நிறைய டைம் வந்திருக்கு எனக்கு, கெட்ட கனவு வந்தாலும் பரவாயில்லடா, பெரிய பிரச்சனைடா, உனக்கு புரியலடா அப்படின்னு. என்னன்னு சொல்லுங்கடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, பதட்டமாக இருக்குடா சொல்லிட்டானோன்னே, மூணாவதாக இருக்க பையன் வந்து, இருட்டை பார்த்து அழுதா நீயே சொல்டா அப்படிங்க. அவன் வந்து நான் சொல்ல முடியாதுடா, அவன் பயந்துருவான்டா, எனக்கு சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா, சொல்கிறதுக்கே பயமாக இருக்கா, நான் எப்படா கேட்பேன், சொல்லுங்கடான்ட்டு ரொம்ப கெஞ்சுறான். இருட்டை பார்த்து பயந்துட்டு போய் தூங்குவில்லை, ஆமாம் தூங்குவேன், காலையில் எழுந்துச்சி பார்த்தா நீ பொம்பளை பிள்ளையா மாறிடுவாடா அப்படின்னு. பொம்பளை பிள்ளையா மாறிடுவானா, சும்மா கிண்டல் பண்ணாதீங்கடா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. நிஜமாக தான்டா அப்படின்னு. அந்த 3 பேரில் அவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் இருக்கான், அவன்கிட்ட போய் நீ சொல்லு, என்னை பயமுத்துறது தானே சொல்கிறானா அப்படின்னு. அப்போல்லாம் இல்லை, எங்கள் தெருவில் ராஜேஸ்வரி அக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுமா அப்படி. தெரியும், அவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் தான் அவங்க ஒரு நாள் இருட்டை பார்த்து பயந்தாங்க, அப்புறம் தூங்கி எழுந்துச்சி போகும்போது ராஜேஸ்வரி ஆகிட்டாங்க, பேரெல்லாம் வச்சாங்க, நாங்களாம் போனவே சாக்லேட்லாம் கொடுத்தாங்களே, நீ வரலையா அப்படின்னா, நான் வரலையே அன்னைக்கு அப்படின்னு. உடனே பயத்துலேருந்து இந்த பக்கம் கதை போயிடுச்சு, நான் வரலையே, சரி அதை விடுறா, நிஜமாவே நான் காலைல பொம்பளை பிள்ளையா மாறிடுவேனா அப்படி. ஆமாண்டா அப்படின்னு. இப்போ என்னடா பண்ணுறது என்னென்ன சொல்ல சொல்ல அவன் கண்ணு மறுபடியும் கலங்குது, அழுதுறாத உடனே மாறினாலும் மாறிடுவேன் அப்படின்னா அவன் இன்னும் பயந்து போய் கண்ணும் அழுக வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவசர அவசரமாக வீட்டுக்கு ஓடுறான். வீட்டுக்கு ஓடி போய் அவங்க அம்மாவுக்கு, என்னடா இவ்வளோ நேரம் விளாண்டுட்டு வருவியா, வா சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு சாதத்தை பிசைஞ்சிட்டே இருக்கான், வாயில் வைக்கவே தோணலை. காலையில் நம்ம பொம்பளை பிள்ளையா மாட்டேன், என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, எப்படி பண்ணுறது, எப்படி ஸ்கூலுக்கு எப்படி போகிறது அப்படின்னு பல யோசனைகள் ஓடிட்டே இருக்கு அவனுக்கு. சரி நம்ம ஒரு தடவை என்ன பண்ணுறதுனே அப்படி குனிஞ்சிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா, என்ன பொம்பளை பிள்ளை மாதிரி கீழே குனிஞ்சிட்டே உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. பொம்பளை பிள்ளை மாதிரியா, டக்குன்னு சாதத்தை வச்சுட்டு ஓடி போய் கண்ணாடியில் பார்க்குறான். கண்ணாடியில் பார்த்தோன்னே காலையில் கொஞ்சம் முடி கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கு, ஒருவேளை மாற ஆரம்பிச்சிட்டேனா அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் ஒரு பார்க்குறான். பார்த்தோன்னே மறுபடியும் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காடுறான். அவங்க வீட்டில் வந்து மொத்தம் 3 அக்கா அவனுக்கு, இவன் மட்டும்தான் ஆம்பளை பையன். அக்காலாம் எங்கன்னு கேட்டான். அக்காலாம் பக்கத்தில் போயிருக்காங்கடா, பக்கத்து வீட்டு போயிருக்காங்கடான்னு. சரின்னு சாதத்தை பிசைஞ்சிட்டே இருக்கான். அப்போ அந்த அக்கா வந்துட்டாங்க. இவன் வந்து என்ன பண்ணுறான், சாப்பிட்றான், தலைமுடி வளருதா, எட்டி 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 போய் கண்ணாடியை பார்த்துட்டே இருக்கான். அந்த அக்கா உள்ளார வந்தவங்க, என்னடா பொம்பளை பிள்ளைங்க மேக்கப் பண்ணிட்டு கண்ணாடியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. ஐயோ உங்களுக்கும் அப்படி தெரியுதா எனக்கு என்ன பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சோறு வேணாம் ஒன்று வேணான்னு தள்ளிட்டு ஓடுறான். எங்கே ஓடுறான், ஈரோடே 2ஆக பொழக்க போகுது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம குரூப்பில் ஒரு ஆள் இருப்பான்ல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு ஒருத்த ஆரம்பிப்பான்ல, அதை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அவனுக்கு இருக்கான். அவனை தேடி ஓடுறான். அவனை தேடி ஓடி போய் அவன் எங்கேன்னு போய் வீட்டில் போய் பார்க்கும்போது மாடியில் இருக்காண்டா அவன் அப்படின்னா. சரி மாடியில் போகிறான். பொண்ணு நடந்ததெல்லாம் சொல்லிட்டான். ஒரு கண்ணு கலங்குது, அழ முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து இப்படி சொல்கிறாங்கடா அந்த 3 பேரும் வந்து. என்னடா எனக்கு பயமாக இருக்குடா, இல்லை அவனை கிடக்கிறான்டா, உன்னை ஏதோ பயமுத்துறதுக்கு ஏதோ உன்னை மேலே ஏதோ பொறாம போட்டு அப்படி சொல்கிறானோடா அப்படின்னு சொல்லுவான்னு நினச்சி அவன் வாயே பார்த்துட்டு இருக்கான். இவன்
ஆனால் அவன் அப்படி சொல்லலை. நிஜமாவே அழுதுட்டியா நீ அப்படின்னு கேட்டான். ஆமாம் அழுதுட்டேன். இப்போ என்ன இப்போ இங்கே வா அப்படின்னு அழைச்சிட்டு போய் அப்படியே மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கே பாரு அப்படிங்கிறார். அங்கே ஒரு அக்கா இடுப்பில் குடத்தில் தண்ணியை தூக்கிட்டு வந்து. அந்த அக்கா யாருன்னு தெரியுமா? தெரியுமே, உங்கள் பக்கத்து வீட்டு அக்கா தான். அவங்க போன வருஷம் வரைக்கும் அண்ணனாக தான் இருந்தாங்க. அந்த கோயில் குளத்தில் விளையாண்டுட்டே இருந்தாங்களா, அப்படி தூங்கிட்டாங்க. முடிச்சு பார்த்தா ஒரு இருட்டாச்சு. அழுதுகிட்டே ஓடி வந்தாங்களா, காலையில் ஏஞ்சி பார்த்தா அக்காவை மாறிட்டாங்கடா. எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா. நான் சொன்னேன் இப்போ நம்பவில்லை அப்படிங்கார். ஆமாண்டா. அப்போ இவனுக்கு வந்து அது வரைக்கும் நம்பலாமா வேணாமான்னு குழப்பம் இருந்துச்சு இல்லையா, சுத்தமாக முடிஞ்சிச்சு. நம்ம காலையில் பொம்பளை பிள்ளையாக தான் மாறப்போகிறோன்னு அப்படி ஆகிட்டான். இப்போ என்ன பண்ணுறது? நான் எப்படியாவது மாறாமல் தடுக்கணும், எப்படியாவது ஒரு ஐடியா சொல்லு அப்படின்னு அவன் கேட்குறான். கேட்டோன்னே வந்து எப்படியாவது அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படிங்கிறான். என்ன, நீ தூங்குனா தானே காலைல மாறுவேன், தூங்காமல் இருந்துட்டா மாற மாட்டேங்கல அப்படின்னா. ஓ இது நல்ல ஐடியாவாக இருக்குது, நான் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோன்னே சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க. நான் என் ஃப்ரெண்டு வீட்லேயே சாப்பிட்டேங்கிறான். சரி அப்படியே உட்காந்துருக்கேன், செவுத்தில் சாஞ்சிட்டே உட்காந்துருக்கான். எல்லோரும் பாயை போட்டு படுத்துட்டாங்க. அவங்க அம்மா வந்து வாடா படுறா அப்படின்னு. எனக்கு தூக்கம் வரல, நான் அப்புறமே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி கொஞ்சம் நேரம் ஆன பிறகு அவங்க அம்மா முழிச்சு பார்த்துருக்காங்க. இவன் வந்து அப்படியே கண்ணை அப்படியே திறந்துக்கிட்டே உட்காந்துருக்கான். தூக்கம் வருது, ஆனால் கண்ணை மூணா எங்கேயாவது தூங்கிடுவோமோன்ட்டு அப்படியே கண்ணை விழிச்சிட்டே உட்காந்துருக்கான். என்னடா இப்படி உட்காந்துருக்கேன், வந்து படுறா அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் அம்மா தாக்கு பிடிக்க முடியாது சொல்லிட்டு வந்து படுத்துட்டான். பக்கத்தில் போர்வையை போத்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அவங்க அம்மாவுக்கு சின்ன டவுட்டு, சாயந்தரத்துலேருந்து இந்த பயப்புள்ள போக்கு சரியில்லையே அப்படின்னு சொல்லி மெதுவாக அந்த போர்வை அப்படியே இழுக்கிறாங்க. இவன் தூங்காமல் இருக்குதா, ரெண்டு கண்ணையும் இப்படியே பிரித்து வச்சுட்டு போயிருக்கான். என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா ஆச்சு, இப்படி ஏன்டா இப்போ சாயந்தரத்துலேருந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கானோன்னே. அதுக்கப்புறம் அவனால் கட்டுப்படுத்தவே முடியும். அப்படி அவனால் வெடிச்சு அழுது அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு சாயந்தரத்துலேருந்து நடந்ததெல்லாம் சொல்லி, நான் காலையில் பொம்பளை பிள்ளையாக மாறிடுவோம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறான். எஸ்ரா மிஷன் இதுக்கப்புறம் அந்த கதையை அப்படி கொண்டு போவார். பிரமாதமான. அவங்க அம்மா சொல்லுவாங்க, மாறினா என்னடா, நீ வீட்டில் ஒரே ஒரு பையன், உனக்கு 2-3 சட்டை தானே இருக்குது, உனக்கு அக்கா 3 பேர் இருக்காங்கல்ல, எல்லாரோடைய ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டுக்கலாம்ல, திருவிழாவுக்கு போயிட்டு வளையெல்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்காங்களே, வளையெல்லாம் நீ போட்டுக்கலாம்ல, ஜிமிக்கி கொலுசு எல்லாம் அவ்வளோ இருக்குல்ல, நீ எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம், நீங்கள் அது 4 பேர் இதை ஷேர் பண்ணிக்கலாம்ல, இதுக்கு எதுக்கு போய் பயந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ தான் அவனுக்கு தோணுது, அட ஆமாம் இல்லை, அக்காவோட ஜாலியாக விளையாண்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்போ நான் பொம்பளை பிள்ளையா மாறினா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு தூங்கிட்டான். காலையில் ஏஞ்சி போய் ஆவலோட ரொம்ப ஆசையோட கண்ணாடியை பார்க்குறான். என்னவா ஆயிருக்குன்னு, பொம்பளை பிள்ளையாக மாறி இருக்குன்ட்டு. ஆனால் மாறலை, ஆம்பளை பையனாகவே இருக்கான். ரொம்ப ஏமாற்றத்தோட அன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பி போவான்னு அந்த கதை முடியும். இதுக்கப்புறம் தான் கதை நம்ம கதையை கண்டினியூ பண்ணணும். ஒரு 12-13 வயசு பையன் காலையில் பொம்பளை பிள்ளையாக மாறிடுவான்னு சொன்னால் ஏன் இவ்வளோ பதட்டப்படணும், ஏன் இவ்வளோ பயப்படணும்? அவன் ஒரு 100 பெண் குழந்தைகள் இருக்கிற ஒரு வகுப்பறையில் இந்த கதையை நான் சொன்னேன். ஏன் அந்த பையன் பயந்தான் அப்படின்னு நீங்கள் ஏதாவது காரணம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. இங்கே இருக்க பெண்கள் யாராவது சொல்ல முடியுமா? ஏன் பயந்தான் அவன்? 100 பெண்கள்லேருந்து அவங்க சொன்ன பட்டியல் எடுத்தோம். கிட்டத்தட்ட 50 காரணங்கள் இருந்துச்சு. முதல் காரணம், காலையில் எழுந்துச்சி வீட்டை கூட்டணும், பாத்திரம் கழுவணும், சாயந்தரம் 5-6 மணிக்கு மேலே விளையாட விட மாட்டாங்க, இப்படின்னு ஒரு பட்டியல், பெரிய பட்டியலை போடுறாங்க. உண்மையிலே யோசிச்சு பார்த்தா இந்த உலகம் ஆண்கள் வசதிக்காக உருவாக்கப்பட்டதாக ஆண்கள் நினைத்து கொண்டிருக்க உலகம் இது. ஆண்கள் வசதிக்காக உருவாக்கப்படலை இது. ஆனால் ஆண்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, தங்களோட வசதிக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதாக அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இதை தான் அந்த குழந்தை பார்க்குது. அவங்க வீட்டில் தான் சாப்பிட்ட தட்டை வாழ்நாள் முழுக்க கூட ஒரு முறை கூட கழுவாமல் ஒரு ஆண் வாழ்நாளை முடித்து விட முடியும், ஒரு பெண்ணால் அது முடியாது. இது அந்த பையன் பார்த்துட்டே இருக்கான். அப்போ தான் பெண்ணாக மாறணும்னா அவ்வளோ பதட்டமாக அவனுக்கு வருது. ஒரு பாலினம் மாறதில்லை பிரச்சனை. அவங்க அம்மாவை அவங்க அப்பா எப்படி நடத்திருக்காரு, தன் அக்காவை தன் அப்பா எப்படி நடத்திருக்காரு, தன் அக்காவிடம் தன் அம்மா எவ்வளோ வேலை வாங்குறாங்க, என்கிட்ட ஏன் அவ்வளோ வேலை வாங்கலை, இதெல்லாம் பார்க்குறாங்க அந்த குழந்தை, பார்க்குற அந்த பையன் தான். அப்போ தான் பயம் வருதே தவிர பாலினம் அவங்க ரெண்டாவது பிரச்சனை தான் அவனுக்கு. அதை வச்சு நாங்கள் உரையாடல் நடத்தினோம். ஒரு
பெண்ணாக மாறுவதில் இவ்வளோ சிக்கலாக இருக்கிறதுன்னு பார்க்கும்போது அதே நாங்கள் ஒரு ஆண்கள் வகுப்பில் நடத்தினோம். அவங்க ரொம்ப லேசியாக அதையும் ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாக அதை கிண்டலாக எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து தமிழ்ச்செல்வன் பிரமாதமான ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஊரில் ஒரு வாத்தியார் இருந்தார். வாத்தியார் இருந்தோடனே அவர் வந்து 2 பசங்க இருப்பாங்க. 2 அவரோட பசங்களில் ஸ்கூலில் அவர்கிட்ட படிக்கிற பசங்க 2 பேர் இருப்பாங்க. அவருக்கு வந்து அந்த வாத்தியார் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சி போய் எப்போ பார்த்தாலும் அவர் கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வாத்தியாரை பற்றி அந்த ஊரில் ஒரு பட்ட பேர் ஒன்று வச்சுருப்பாங்க. என்னன்னா, அது திருநெல்வேலி பக்கம் நடக்கிற கதைன்னு வச்சுங்க. அவர் ஒரு பொண்டு சட்டிடா அப்படிங்குவாங்க. பொண்டு சட்டினா பொம்பளைங்க வேலை செய்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் பார்த்தா அவர் பாத்திரம் விளக்குவார், துணி துவைப்பார். ஊர் முழுக்க அவர் வந்து அவங்க வாத்தியார் ஒரு பொண்டு சட்டின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த பசங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். நமக்கு பிடிச்ச வாத்தியார் எப்போ பார்த்தாலும் கிளாஸில் கதை சொல்கிறாரு, அடிக்க மாட்டேங்கிறாரு. அவ்வளோ பிடிச்ச வாத்தியாரை போய் இந்த ஊர்க்காரங்களாம் இப்படி சொல்கிறாங்களே, பட்ட பேர் வச்சு கிண்டல் பண்ணுறாங்களேன்னு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். வந்து ஒரு நாள் அவங்களால அடக்க முடியாமல் நேராக இன்னைக்கு வாத்தியாரை பார்த்து போய் கேட்டுருண்டா, எப்படா இந்த ஊர்க்காரங்க கேலிக்கு உள்ளார போய் அங்கே போய் மாட்டிக்கிறீங்க சார், இதெல்லாம் செய்யாதீங்க சார்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போனால் இவங்க நினச்ச மாதிரியே கொல்லை பக்கம் துணி துவைச்சிட்டு இருக்காரு. துணி துவைச்சிட்டு இவங்க தலையில் அடிச்சுட்டு போகிறாங்க. சார் செய்யாதீங்க சார் இது மாதிரின்னு. ஏன்டா அப்படி சொல்கிறீங்க? என்னோட உங்களெல்லாம் ஊருக்குள்ளார பொண்டு சட்டின்னு கிண்டல் பண்ணுறாங்க சார், நீங்கள் இப்படி இருக்காங்க சார், இதெல்லாம் தப்பு சார், எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பாலாம் அப்படி செய்ய மாட்டாங்க சார் அப்படின்னு. சரி, அப்போ நான் ஒன்று கேட்குறேன். இந்த காடு தெரியுமா? காடு தெரியும். அங்கே என்னென்ன இருக்கும்? புலி, சிங்கம் இருக்கும். ஒரு புலிக்கு பசிச்சா என்ன ஆகும்? பசிச்சா என்ன செய்யும்? ஏதாவது மானுங்கன்னா வேட்டையாடி சாப்பிடும். ஒரு சிங்கத்துக்கு பசிச்சா ஏதாவது இது மாதிரி மானு இது மாதிரியே வேட்டையாடி சாப்பிடும். அந்த மானுக்கு பசிச்சுன்னா இங்கே புல்லெல்லாம் எடுத்து சாப்பிடும். ஒரு பசுமாட்டுக்கு பசிச்சுன்னா புல் சாப்பிடுது. அதுக்கு பசிக்கு அது போய் தேடி சாப்பிடுது இல்லையா? இதுதானே இயல்பு. ஆனால் அந்த உலகத்திலேயே ஒரு ஆம்பளைக்கு பசிச்சா என்ன பண்ணுறான்? அம்மா கொஞ்சம் சோறு போடு அப்படின்னு கேட்குறான். கல்யாணம் ஆகிட்டா பொண்டாட்டியை கூப்பிட்டு கொஞ்சம் சோறு போடுங்கிறான், குழம்பு ஊற்றுங்கிறான், திரும்ப மறுசாதம் கொண்டு வந்து வைங்கிறான். இந்த உலகத்திலேயே தான் பசிக்கு இன்னொரு உயிரினத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற கேவலமான பிறவி யாராவது இருக்காங்களா? அது ஆண்கள் மட்டும்தான். அப்படி ஒரு கேவலமான பிறவியை நான் இருக்க விரும்பலை. அதனால நான் இன்னைக்கு ஒரு நாள் வேலை செய்வேன், என் மனைவி ஒரு நாள் வேலை செய்வாங்க, அடுத்த நாள் நான் வேலை செய்வேன், மறுநாள் வேலை செய்வேன் சொல்லுவேன். இப்போ சொல்லு, இப்போ நான் செய்கிறது சரியா, ஊர்க்காரங்க செய்கிறது சரியா, நான் செய்கிறது தப்பா, ஊர்க்காரங்க செய்கிறது தப்பா அப்படிங்க. சார் ஊர்க்காரங்க செய்கிறது தான் சார் தப்பு. அப்புறம் என்ன, நீங்களும் பொண்டு சட்டியாக மாறுங்க போங்க அப்படின்னு அந்த பசங்களை அனுப்பி விடுவார். நாம் குழந்தைங்களிடம் இது மாதிரியான கதைகளோடு நம்ம உரையாட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இதெல்லாம் பழைய கான்செப்டுங்க. வீட்டு வேலையை ஆம்பளை பசங்களை வீட்டில் செய்ய சொல்கிறதுலாம் எவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருப்பீங்க. வீட்டில் நடக்குது. அது எத்தனை பேர் வீட்டில் நடக்குது? அது நடக்கிற வரைக்கும் நம்ம திரும்ப தான் சொல்லிட்டு இருக்கணும். வலது கையால் கூட இடது கையால் கூடாதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா? நீங்கள் வீட்டு வேலையை செய்ய சொல்கிறது ஆண் குழந்தைகளை எத்தனை வீடுகளில் பழக்கிறோம், எத்தனை வீடுகளில் செய்ய வைக்கிறோம். இது எல்லாமே நம்ம குழந்தைங்களோடு சேர்ந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் தானே. நம்ம வாழ்க்கையில் இருந்தால் எல்லா கதைகளையுமே நம்ம எடுக்கிறோம். இந்த ஊரோட சிறார் இலக்கியம் நான் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் ஒரு 5 நிமிடங்களில் முடிச்சலான்னு நினைக்கிறேன். இந்த ஊர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊர் அப்படின்னு நான் என்னளவில் நான் கருதுகிறேன். ஏன்னா பெரியசாமி தூரன் பிறந்த அவர் வளர்ந்த மண் இது. அவர் தமிழிசையில் மிகப்பெரிய ஆளுமை, பல்வேறு நூல்கள் எழுதியிருக்கிறார் என்று கொண்டாடப்பட்டுகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய மிக முக்கியமான ஆளுமை. அதை விடவும் எங்களுக்கு ரொம்ப பிடித்தது அவர் குழந்தைகளுக்காக எழுதியிருக்கிறார். குழந்தைகளுக்காக எழுதுறது வெறுமனே கிளி, காக்கா, காடு இதை வச்சுட்டு மட்டும் எழுதுறதில்லை. அந்த போக்கிலேருந்து எப்போவோ மாறி வந்துட்டோம். இப்போ புது புது விஷயங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கயிறு, என்னுடைய இந்த கயிறு புக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசு. நம்ம வீட்டு குழந்தைங்க, உங்களுக்கு பையன், உங்கள் அப்பாவுக்கு பேரன், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பக்கத்து வீட்டு பையன். ஒரு சினிமா எடுக்கிற தயாரிப்பாளருக்கு உங்கள் குழந்தை யாரு? ஒரு பொருள் தயாரிக்கிற ஒரு நிறுவனத்துக்கு உங்கள் குழந்தை யாரு? ஒரு சினிமா எடுக்கிற ஒரு தயாரிப்பாளருக்கு உங்கள் வீட்டு குழந்தை ஒரு தியேட்டரில் ஒரு டிக்கெட்டை நிரப்ப போகிற ஒரு ஆள்.
ஒரு பபுள் கம் தயாரிக்கிற கம்பெனிக்கு அதை வாங்க போகிற ஒரு 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 வாடிக்கையாளர். இதுவே தன் லாபத்துக்காக சாதியும் மதத்தையும் பயன்படுத்துகிற ஒருத்தவங்களுக்கு உங்கள் குழந்தை யார்? அவர்கள் உங்கள் குழந்தையை குழந்தையாக பார்க்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தனக்கு வாக்களிக்க போகிற ஒரு ஆளாக பார்ப்பாங்க. இல்லை தன் கூட நிற்கிற போகிற ஒரு தன்னுடைய கரத்தை வலுப்படுத்துகிற ஒரு ஆளாக மாற்றுவாங்க. அப்படி மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும்போது நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்களை தற்காத்துக்கணுங்கிறதுக்கான ஒரு சின்ன கதை. சரி, தூரனோட கதைக்கு வரும். அவர் ரொம்ப முக்கியமான கதை எழுதியிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை. ஆனால் இப்போ அந்த கதை படிக்கும் போதும் இங்கே அந்த புத்தகம் இருக்குது, மஞ்சள் முட்டைன்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் இருக்குது. இப்போவும் அந்த கதை வந்து அவ்வளோ உயிர்ப்போடு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு கிராமத்தில் வந்து எல்லாம் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க இல்லையா, அது ஒரு பையன் வந்து வீட்டுக்கு வரும்போது இருமிக்கிட்டு தும்மிக்கிட்டு வரான். அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு, என்னடா அது ஒரு மாதிரி இருமலாக இருக்குது, தும்மலாக இருக்குன்னு சொல்கிறான். சளி பிடிச்சிருச்சு, காய்ச்சல் மாதிரி வர ஆரம்பிச்சு. வந்தோடனே, நீங்கள் இப்படியே இருந்தால் எல்லாருக்கும் பரப்பி விட்டுருவேடா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பரப்ப மாட்டேன், நான் வெந்நீர் மட்டும் குடிச்சிக்கிறேன்னு சொல்கிறான். அடுத்த நாள் பார்த்தா கூடவே இருந்த அவன் தம்பிக்கும் அந்த இருமல் தும்மல் வந்துச்சு. இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு மாடியில் 2 பேருக்கும் தனியாக ஒரு ரூமில் போட்டு பூட்டி, உங்களுக்கு எல்லாமே இங்கே வரும், ப்ரெட்டு கிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டாங்க, இந்த ப்ரெட்டை வச்சுட்டு நீங்கள் 4 நாள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ப்ரெட்டு ஜாம் எல்லாத்தையும் போட்டு உள்ளார போட்டு அவங்களுக்கு பூட்டிடுவாங்க. அப்பப்போ தேவையானது மட்டும் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா அவங்களுக்கு எவ்வளோ நேரம் 2 பேரும் விளாண்டுட்டே இருப்பாங்க, போர் அடிச்சிடும். அப்போ பார்க்கும்போது அவங்க பொட்டிக்குள்ளார ஒரு ரேடியோ ஒன்று கிடக்கும், பழைய ரேடியோ. அந்த பழைய ரேடியோவை எடுத்து அப்படியே திருவினோன்னே கரன்னு ஒரு சத்தம் வரும். என்னமோ சத்தம் வருதான்னு சொல்லிட்டு திருவிட்டே இருப்பான், அந்த சேனலை மாற்றிட்டே இருப்பாங்க. அப்போ ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி, ஒரு நிமிஷம் சத்தமிடாது, என்ன ஆச்சுடா, இரு ஒரு நிமிஷம், இது முக்கியமான விஷயம் வருது. என்ன விஷயம்? ஓ அப்படியா, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு காதில் வச்சுட்டே கேட்டுகிட்டே இருக்கான். வச்சோடனே என்னடா ஆச்சு அப்படின்னு, ஒன்றும் இல்லை, செவ்வாய் கிரகம் இருக்கு இல்லையா, செவ்வாய் கிரகத்துலேருந்து நம்ம ஊரில் இருந்து நெருப்பு மழை பெய்ய போதும், நம்ம ஊருக்கு மட்டும் பெய்ய போதும் அப்படின்னு. அது யார் உனக்கு சொன்னா? ரேடியோவில் சொன்னாங்கடா அப்படின்னு. ரேடியோவில் எப்படா சொல்லுவாங்க? ரேடியோவில் தானே மழை பெய்யுன்னு சொல்லுவாங்கல்ல, புயல் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை போல் தாண்டா செவ்வாய் கிரகத்துலேருந்து நம்ம ஊரில் நெருப்பு மழை பெய்யறதுக்காக ஒரு இது வந்துகிட்டு இருக்குதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம தான் அந்த ஊரை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. சூப்பர்மேன் மாதிரி நம்ம தான் ஊரை காப்பாற்றணும். கதவு தட்டுறாங்க, இந்த பசங்க வெளில ஓடுறதுக்காக கதவு தட்டுறாங்கன்னு யாரும் கதவு திறக்கல. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இது மாதிரி ஒரு பெரிய பேப்பர், அங்கங்கே நிறைய பேப்பர் கிடைக்குது. அந்த பேப்பரில் வந்து செவ்வாய் கிரகத்திலேருந்து நம்ம ஊரில் நெருப்பு மழை பெய்யப்படுறது, காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு கிழிச்சு அது சுருட்டி இப்படி ஒரு 100கணக்கான பேப்பரில் எழுதி ஜன்னல் வழியாக வெளில போடுறாங்க. போட்டு ஊர் முழுக்க பரவிடுது. பரவுனா எல்லாரும் பார்த்துட்டு, இவங்க ஜன்னல்லேருந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும், வானத்திலேருந்து வந்துருக்கு தான் அவன் நினச்சிட்டாங்க. வானத்திலேருந்து நம்ம ஊருக்கு ஒரு பெரிய ஆபத்தை நம்ம வந்து ஏதோ ஒரு அபாரமான ஒரு சக்தி வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒன்று போட்டிருக்கு, நம்ம எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு அவங்க வந்து ஊர் கூடி ஒரு முடிவு, என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணு. இது வரைக்கும் தூரன் வந்து சாதாரணமாக இந்த ஒரு கதையை கொண்டு போயிருப்பார். இதுக்கப்புறம் தான் தூரன் வந்து இந்த கதையை என்றென்றைக்குமாக இந்த கதையை வந்து உயிர்ப்போட வைக்கிற விஷயங்கள்ல கொண்டு வரார். அவங்களாம் முடிவு பண்ணப்போ எங்கடா போகிறது இந்த ஊரை விட்டு அப்படிங்கிறது. அப்போ அந்த ஊருக்கு வெளியில் ஒரு மலை இருக்குது, மலையில் ஒரு குகை இருக்குது, குகையில் ஒரு குழுவினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் பேர் ஒரு மலசர்னு பேர் வைக்கிறார் இவர். அந்த ஊருக்காரங்களாம் அந்த குழுவில் அந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது. அந்த ஊருக்கு அந்த குழுவில் இருக்கவங்க யாரும் வந்து இங்கே வந்து தண்ணி எடுக்கக்கூடாது, குளத்தை பயன்படுத்தக்கூடாது, ஊருக்குள்ளே யார்ட்டையும் பேசவே கூடாது அப்படின்னு அவங்கள ஒதுக்கி அந்த குகைக்குள்ளாரே அவங்கள வாழ வச்சிடறாங்க. ஊரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, நம்ம ஊரில் நெருப்பு மழை பெய்ய போகுது, நம்ம ஒரு குகைக்குள்ளார போய் ஒளிஞ்சிக்கிட்டா தான் நம்ம நம்ம வந்து தப்பிக்க முடியும், நம்ம போய் அந்த குகைக்குள்ளார போய் ஒளிஞ்சிக்கலாம். அது ஏன்ப்பா இத்தனை வருஷமாக அவங்கள போய் நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம், நம்மளை வந்து போனால் உடனே ஒத்துப்பாங்களா, வர சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்க, போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு அரை மனசோடு போகிறாங்க. நம்ம போனால் நாங்கள் வந்து இங்கே விட மாட்டோம், நீங்கள் உங்கள் ஊர்லேயே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த அவங்க மலசர் குழு சேர்ந்தவங்கெல்லாம் வந்து விஷயத்தை கேள்விப்பட்டு வாங்க எங்களோட இருங்கன்னு சொல்லி அந்த குகைக்குள்ளாரே அவங்கள வாழ வைக்கிறாங்க. வாழவங்க 2 நாள் அங்கேயே இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் அவங்களே சமைச்சு போகிறாங்க. இவங்க தண்ணி கொடுத்தா குடிக்காமல் இருந்தவங்க இப்போ அவங்கள்ட்டே தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. 2-3 நாள் வந்துட்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் நடக்குது. மனமாற்றம் நடந்த பிறகு
அப்புறம் திரும்ப 2 நாள் கழிச்சு மழையெல்லாம் என்னடா அது மழை பெய்யுது நெருப்பு மழை பெய்யுது, நாங்கள் ஒன்றும் வரல அப்படின்னா, அப்புறம் மேலே அந்த 2 பேர் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்கள ஆச்சிட்டு போகல, மறந்த வாக்கில் போயிட்டாங்க. அந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நெருப்பு மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஜன்னலில் பார்க்குறாங்க, அவங்களும் காணும். மறுபடியும் அவன் ரேடியோ எடுத்து குறன்னு பார்க்குறான். குறன்னு சத்தம் கேட்குது. மறுபடியும் ஓ அப்படியா சரி சந்தோஷம் அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிற மாதிரி ரேடியோ வச்சிடறான். என்னடா ஆச்சுங்க, நம்ம ஊரில் பெய்ய அந்த நெருப்பு மழை இருந்துச்சு இல்லையா, அது இனிமேல் பெய்யாதான் அப்படின்னு ரேடியோவில் சொன்னாங்க அப்படின்னு. அப்படியா சரி, மறுபடியும் நோட்டில் அந்த இது எழுதி துண்டு சீட்டை எடுத்து நம்ம ஊருக்கு வந்து ஆபத்து நீங்கியது, எல்லோரும் வந்து மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்லி சீட்டை எழுதி போட்டாங்க. அப்படியே அது பரவி வந்து குகைக்கிட்ட வருது. அவங்க பார்த்துட்டு சரி நம்ம ஊருக்கு வந்து ஆபத்து நீங்கிச்சின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊருக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி அந்த குழுவில் இருந்த மலசர் குழுவை வந்து அவங்க ஒதுக்கி வைக்காமல் எப்போதும் போல் அவங்க ஊருக்குள்ளார அனுமதிச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னு சொல்லி தூரன் கதையை முடிக்கிறார். நீங்கள் வெறும்னே செவ்வாய் கிரகம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிற ஒரு குழு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அது ஒரு லேயர். அதை நீங்கள் யாராக நீங்கள் நினச்சிட்டு படிச்சிங்களா, அது ஒரு லேயர். குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு லேயர், பெரியவங்களுக்கு இப்படி ஒரு லேயர் மாதிரியான அற்புதமான கதை எழுதிய ஒரு எழுத்தாளர் பிறந்த ஊர் என்பதால் இந்த ஊர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர் பஷீர், வைக்கம் முகமது பஷீர். அவர் வந்து வாழ்க்கையில் நடந்த அற்புதமான விஷயங்களை கதைகளாக மாற்றிருக்கு. ஒரு நாள் பஷீர் வந்து கடத்தலுக்கு போகிறாரு. கடத்தலுக்கு போகும்போது ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒருத்தனை பிடிச்சி தரன்னு இழுத்து சிறைச்சாலைக்குள்ளார இழுத்துட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அது முகத்தை பார்க்குறாரு. இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி பஷீர் வந்து எப்போ சாப்பிட்டனே தெரியாமல் அலைஞ்சிட்டு இருந்த காலம். அப்படியே வந்து ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காரு. காலில் ஏதோ மோதுது. டக்குன்னு அது மேலே காலை வைக்கிறாரு. அது ஒரு நடைபாதை, பிளாட்ஃபாரத்தில் போய் விழுந்துட்டார். அது வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சுது. கண்ணு முழிக்கும் போது யாரோ ஒருத்தனோட மடியில் படுத்திருந்தேன். அவன் தன்கிட்ட இருந்த தண்ணி இதை எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தான். நான் கொடுத்துட்டு குடிச்சப்புறம் இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு பிள்ளைக்கு அதை சாப்பிட்டுன்னு அவன் வச்சுருந்த சாப்பாடை எடுத்து எனக்கு கொடுத்தான். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பாக உட்காந்தேன். அப்புறம் சரி நான் கிளம்புறேன், ரொம்ப நன்றி சொல்லிட்டு கிளம்புனேன். கிளம்பும்போது அவன் வந்து இப்படியே போனால் எப்படியான்னு சொல்லி கையில் இருந்த ஒரு 2-3 ரூபா காசை எடுத்து நீ போய் ஏதாவது சாப்பிட்டு சாயந்தரம் நைட்லாம் போய் ஏதாவது சாப்பிட்டுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பஷீருக்கு ஞாபகம் வருது. இது இப்போ தரன்னு இழுத்துட்டு போகிறாங்கல்ல, அந்த ஆள் தான் அவர் காப்பாற்றின ஆள் அவர் அப்படின்னு சொல்லி. இது பஷீரோட வாழ்க்கையில் நிஜமாக நடந்தது. இதை பஷீர் ஒரு கதையை எழுதுறார். நம்ம வாழ்க்கையில் இருந்தால் கதை உருவாகிறதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிளான அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் பஷீர் எழுதலை, பேராசிரியர் ஷானு தான் எழுதியிருக்கிறாரு. அவர் அவ்வளோ தேடி அது மிக முக்கியமான புத்தகம். இங்கே நீங்கள் பாரதி புத்தாலயத்தில் இருக்குது, நீங்கள் அவசியம் வாசிக்கணும். பஷீரோட, வைக்கம் முகமது பஷீரோட வாழ்க்கை வரலாறு. இந்த சம்பவத்தை அப்படியே எழுதணும். நான் வந்து இந்த கதையை எனக்கு நடந்துச்சுன்னா நான் அப்படியே எழுதுவேன். நான் ஒரு நாள் சாலையில் சென்று கொண்டிருந்த போது கண்ணெல்லாம் இருட்டி கொண்டு பொத்தென்று விழுந்தேன் அப்படின்னு எழுத ஆரம்பிப்பேன். ஆனால் பஷீர் வந்து அவருக்கு தெரியும், வாழ்க்கை முழுக்க நம்ம துயரம் துரத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாடகத்தில் மெயின் பகுதியெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் துயரமாக தான் இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்குது நடுப்புற இடைவேளையில் விளம்பரம் வரல, அதுதான் அதை போல தான் வாழ்க்கையில் இருக்கும். அந்த இடைவேளை மகிழ்ச்சி கிடைச்சாலும் அதை நம்ம கொண்டாடிட்டே இருப்போம்னு சொல்லி இருக்கிற ஆட்களில் ஒருத்தர் தான் பஷீர். அவர் அந்த கதையை அப்படியே எழுதுறாரு. ஒரு ஆள் ஹோட்டலுக்கு போகிறான் சாப்பிட்றதுக்கு. ஒரு ஆள்னு அவர் எழுதினாலே அது பஷீர் தான். பஷீர் ஒரு நாள் சாப்பிட போது ஹோட்டலுக்கு போகிறாரு. பர்ஸ் எடுத்து பார்க்குறாரு. ஒரு 100 ரூபா 150 ரூபா இருக்குது. அங்கே ஒரு வயிறு முட்டை சாப்பிட்டாலும் 30-40 ரூபா தான் வரும். சரி பையில் வச்சுட்டு சாப்பிட ஆர்டர் பண்ணுறாரு. ஏன்னா ரொம்ப பசியில் இருந்தார். ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காரு. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அப்பா போதுன்னு சொல்லிட்டு பில்லை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. பில்லை கொடுத்தோன்னே பார்த்துட்டு 35 ரூபா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை விடுறாரு. கை போயிட்டே இருக்கு. அந்த சாப்பிட்ற நேரத்துக்குள்ளார யாரோ ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சிட்டான். கையில் காசு இல்லை. நேராக கல்லாப்பட்டிகிட்ட போய் அந்த முதலாளிகிட்ட வந்து, நான் இந்த தெருவில் தான் இருக்கேன், சரி இருந்துக்க, நாங்கள் ரொம்ப கௌரவமான குடும்பம், சரி இருந்துட்டு போ, நான் எனக்கு இப்படி எதுவும் நடந்ததே இல்லை. அப்படி என்ன நடந்துச்சு? நாங்கள் வந்து ரொம்ப வசதியான குடும்பம். சரி அதுக்கு என்ன சார், இப்போ சாப்பிட்டீங்களே? சாப்பிட்டாங்க. பில்லுக்கு காசு கொடுத்துட்டு போங்க, அவ்வளோதானே. இல்லை என்னோடய பாக்கெட்டை பிக் பாக்கெட் யாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க, பர்ஸு காணும். நீ இப்படி தேனொழுக பேசும்போதே நினச்சேன்டா, இப்படி எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க நீங்கள்? முதல்ல மாவாட்டத்தெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ சட்டையை கழட்டு,
ஒரு அரை நிர்வாணமாக மாறு, அப்போ தான் ஒன்று திரும்ப இதுமாரி சாப்பிட மாட்டேன், முதல்ல சட்டையை கழட்டுங்கிற அவருக்கு வந்து ஒரு ஆண்களும் பெண்களும் போயிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. என்னடா இந்த இடத்துல நம்ம சட்டையை கழட்ட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாரு. அந்த முதலாளி கேட்குறதா இல்லை, சட்டையை கழட்டு முதல்ல அப்படிங்கிறாரு. அவர் சட்டையை அந்த ஜிப்பா மாதிரி இருக்கிறது கழட்டத்துக்கு போகிறாரு. டக்குன்னு ஒரு ஆள் கையை வந்து பிடிச்சி, நிப்பாட்டு, எவ்வளோயா சாப்பிட்டான் அந்த மனுஷன், 35 ரூபா இந்தா அப்படின்னு தூக்கி போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன 35 ரூபா நம்பலையே அப்படின்னு அந்த முதலாளியை முறைச்சிட்டு முறைக்கிறதுக்குள்ளார இவர் போயிட்டார். ஐயோ ஒரு நன்றி கூட சொல்லலன்னு சொல்லிட்டு ஓடுறார். ஓடி போய் பார்த்துட்டு, ஐயா ரொம்ப நன்றி, கடைசி நேரத்தில் மானத்தை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னா. சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பை இருந்தார், அப்படியே தலையில் கவுத்தார். அது ஒரு 10-15 பர்ஸு கிடந்துச்சு. இது ஒன்று எதுன்னு சொல்லு, எடுத்துகிட்டு போ அப்படின்னார். வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அது. ஒரு சிறையை ஒரு ஒரு மயக்கம் அடித்து விழுந்தது அப்படின்னு, அதை இவர் பகடியாக இந்த கதையை மாற்றுறார். நம்ம குழந்தைங்களுக்கு கதை சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் நடந்த ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஏராளமான விஷயங்களை நம்ம குழந்தைங்களோட சொல்ல அவங்க வந்து இன்னும் உங்களோட நெருக்கமாவாங்க. நம்ம கஷ்டத்தை சொல்லி வளர்க்க மாட்டோம் அப்படின்னு. இன்றைக்கி குழந்தைங்களுக்கான புத்தகம் ஏராளமான இருக்குது. அது சொல்லி மட்டும் ஒரு நிமிடத்தில் முடிச்சிடறேன். பெண் குழந்தைகள் மீது பாலியல் அத்துமீறல் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்லும் போதே ஒரு கை உயருது. பெண் குழந்தைகள் மீது மட்டும் இல்லை சார், ஆண் குழந்தைகள் மீதும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குழந்தைகள் மீதான பாலியல் அத்துமீறல் குறித்து மரப்பாச்சி சொன்ன ரகசியம்னு ஒரு புத்தகம். கீழடியை நீங்கள் வெறுமனே கட்டுரையாக கொடுத்தா படிக்க மாட்டாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதனின் பொம்மைங்கிற ஒரு புத்தகம் கீழடி வரலாற்றை சொல்லுது. மாமானா நமக்கு யாரும் ஞாபகம் வரும்? நேரு மாமா, அந்த மாமா தான் ஞாபகத்து வரும். ஆனால் சஞ்சீவி மாமான்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் 1980கள் நடக்கிற மாதிரி இருக்குது. கையால் மலமல்லும் தொழிலாளி ஒருவரை ஒரு குழந்தை மாமான்னு கூப்பிடுது. அதனால ஏற்படுகிற சச்சரவுகளை பற்றி ஒரு கதை. அது சஞ்சீவி மாமான்கிற ஒரு இது இருக்குது. இப்படி பல்வேறு கலவரங்கள் இருக்குது. ஒரு சாதி கலவரம் நடக்குது. காரணம் என்னவா வேணாலும் திருப்போட்டோம். ஒரு ஊரே வந்து ஒரு 10 ஊர் சேர்ந்து ஒரு ஊரை வந்து தாக்குது, அட்டாக் பண்ணும்போது அங்கே என்ன வேணாலும் அரசியல் பின்புலம் இருக்கட்டும், வேறு என்ன வேணும் காரணமாக இருக்கலாம், அங்கே 2 விஷயங்கள் தான் நடக்குது. ரொம்ப முக்கியமான 2 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து தாக்கப்படுகிற ஊரில் இருக்க குழந்தைகளோட கல்வி தடைப்படுது. தாக்கிட்டு போகிறாங்க இல்லையா, இவன் மறுபடியும் உடனே ஸ்கூலுக்கு போனால் அந்த ஊர் பசங்க ஏதாவது தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் பசங்களுடைய குழந்தைங்களோட கல்வியும் தடைப்படுது. இதை வலியுறுத்தி தான் என்னோட நீலப்பூ. இப்படி குழந்தைகளுக்கான நாம் பேசுகிற நாவல்கள், பேசுகிற கருப்பொருட்கள்லாம் எங்கேயோ கடந்து இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஃபேண்டஸியாகவும் நிறைய கதைகள் இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் சேர்ந்து உட்காந்து படிங்க. ஒரு ஸ்டடி சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ ஸ்கூலில் இன்னும் வீட்டில் 5 மணி நேரம் நீங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை 4 மணி நேரம் பார்க்கும். உங்கள் குழந்தை அரை மணி நேரம் பார்க்கணுன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்கணும்? 3/4 மணி நேரம் பார்க்கணும். உங்கள் குழந்தை 15 நிமிஷம் பார்க்கணுன்னா நீங்கள் 20 நிமிஷம் பார்க்கணும். அப்போ குழந்தை எவ்வளோ நேரம் மொபைல் பார்க்கணுங்கிறத முடிவு பண்ணுறது யார்? நீங்கள் தான். அப்போ மொபைல் பார்க்காத நேரங்களில் அவங்களுக்கும் உங்களுக்குமான உரையாடுறதுக்கும் பேசுவதற்கும் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது, அது கதைகள் மட்டும்தான். நீங்கள் கதைகளை உருவாக்குங்க. கதைகள் உருவாக்குறது சிக்கல்னா கதை புத்தகங்களை வாங்கிட்டு போய் கொடுங்க. அதை படிக்க மாட்டாங்க, நீங்கள் சேர்ந்து உட்காந்து படிங்க. அப்பயும் படிக்கலைன்னா அந்த கதையில் இருக்கிற படங்களை பெருசாக வீட்டில் பெருசாக ஒட்டுங்க. அதை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. வர்ற உறவினர்கள்ட்ட அதை பற்றி பேசுங்க. எப்படியோ அந்த புத்தகத்தை நோக்கி அவங்க குழந்தைங்க இழுத்துட்டு போங்க. சார் சொன்னாங்க இல்லையா, தோழர் சொன்னார் இல்லையா, 5000 குழந்தைகள் வருவாங்கன்னு. 5000 குழந்தைகளும் கையில் ஒரு புத்தகத்தோடு வீட்டுக்கு போகும்போது அன்று இரவு அவர்கள் கனவு வேறு மாதிரி இருக்கும். பாசிட்டிவான கனவாக இருக்கும். சின்ன தோல்விகளை அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பாங்க. சின்ன ஒரு தேர்வில் மார்க் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற தவறான முடிவுக்கு போக மாட்டாங்க. இந்த தேர்வில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு தவறான முடிவுக்கு போக மாட்டாங்க. எவ்வளோ பெரிய வெற்றியாளனும் பல்வேறு தோல்விகளை எதிர்கொண்டுட்டு தான் வந்திருப்பாங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஊடகமாக இருப்பது கதைகள் தான். அந்த கதைகளை இதுவரைக்கும் நீங்கள் இந்த 75% பேர் கதை சொல்லலைன்னு சொன்னீங்க. நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் ஒப்புதல் கொடுத்ததாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று இரவிலிருந்து நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் கதைகள் சொல்ல தொடங்குவீர்கள் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அதற்கான வாய்ப்பாக நான் இதை எடுத்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.